ஓகேம்மா. 10th பப்ளிக் எக்ஸாம் 2023-24 கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நம்ம இப்போது சொல்யூஷனை வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ 5 மார்க் கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 29வது கொஸ்டின் எப்பவுமே முதல் பாடத்துலேருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. அந்த முதல் பாடம்னா கணங்கள் தான். அந்த கணங்கள்லேருந்து முதல் கேள்வி கேட்டிருக்காங்க. எப்பவுமே இந்த டேர்மில் தான், இந்த மெத்தடில் தான் கேட்டுட்ருக்காங்க. எப்படின்னா டைரெக்டாக கொடுக்காமல் இன்டைரக்டாக கொடுத்துருக்கக்கூடிய இந்த கணக்கட்டமைப்பு முறையில் தான் கேட்டுட்ருக்காங்க. ஸோ A = A என்ற கணம் x belongs to n such that 1 less than x less than 4. அதாவது A என்ற கணமானது A என்ற கணத்தில் உள்ள உறுப்புகள் வந்து எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த எக்ஸ் எதில் இருக்குது, எதனுடைய உறுப்புகளாக இருக்குது, என்னுடைய உறுப்புகளாக இருக்குது. அப்போ என் அப்படின்னா என்னன்னு தெரியும் நமக்குன்னா இயல் எண்கள். இப்போ இயல் எண்கள்லாம் எதனா தொடங்குதுன்னா 1ல் தொடங்குனா தான் அது இயல் எண்கள் நமக்கு தெரியணும். அப்போது நான் ஃபஸ்ட்டு ஒரு படம் வரைஞ்சிக்கிறேன். இயல் எண்கள் போட்டுக்கிறேன். 2 பக்கம் போயிட்டே இருக்கும். இயல் எண்கள் எதெல்லாம் தொடங்கும், 1ல் தான் தொடங்கும். சரிங்க, 1 போட்டுக்கலாம். 2 3 4 5 எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். இங்கேருந்து போயிட்டே இருக்கும். இப்போ இந்த இயல் எண்களில் எக்ஸினுடைய மதிப்பானது 2 பக்கமும் கொடுத்தது தான் நம்பர். 2 பக்கமும் எல்லைகள் கொடுத்துருக்காங்க. எந்த பக்கம் வாய் திறந்திருக்கோ அந்த பக்கம் தான் பெருசு. ஸோ எக்ஸின் மதிப்பானது 1ஐ விட பெரியது, 4ஐ விட சிறியது. எக்ஸின் மதிப்பு 1ஐ விட பெரியது, 4ஐ விட சிறியது. அப்போ பெரியது அப்படின்னு சொன்னாவே நமக்கு ரைட் சைடில் போவோம். 1ஐ விட பெருசுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 1ஐ விட பெருசு எதாவது 2 3 4 போயிட்டே இருக்கும். ஆனால் எதை விட சின்னது, 4ஐ விட சின்னது. அப்போ லிமிட் வந்து இங்கேருந்து தான் கொடுத்துக்கிறாங்க. இதுதான் லிமிட். 2 பக்கம் முடிஞ்சிச்சு. நமக்கு இதை சேர்க்கக்கூடாது. ஏன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்குவல்ட்டுன்னு கொடுக்கல, லெஸ் தென் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போது எக்ஸினுடைய மதிப்பானது 2 3 2 3. இந்த 2 3 தான் எக்ஸு. எந்த கணம், ஏ என்ற கணம். ஸோ A = எது, 2 3. இது மாதிரி நீங்கள் இன்கோடு வரைஞ்சிட்டிங்களா ஈஸியாக இருக்கும். ஸ்லோ லேர்னர் கூட நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கலாம் சாமி, பயப்பட வேணாம். அடுத்தது B என்ற கணம். B என்ற கணம் பாருங்கள். எக்ஸ் என்ற உறுப்பு இருக்குது. அந்த எக்ஸ் என்ற உறுப்பு எதனுடைய உறுப்புகளாக இருக்குது அப்படின்னு சொன்னால் டபிள்யூனுடைய உறுப்புகளாக இருக்குது. அப்போ டபிள்யூ அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு தெரியணும் முழு எண்கள். முழு எண்கள்னால் எதில் தொடங்கும்னா 0ல் தொடங்கும். ஏற்கனவே நான் என்கோடு வரைஞ்சிருக்கேன். அந்த என்கோடில் முன்னாடி நான் 0ன்னு மட்டும் போட்டுக்கிறேன். இப்போ 0ல் தொடங்கிடுச்சு, அதனால் இது முழு எண்கள். இந்த முழு எண்களில் எதிலேருந்து பாருங்கள், எக்ஸினுடைய மதிப்பானது 0 விட பெரியது. இந்த ஈக்குவல்ட்டு கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த ஈக்குவல்ட்டு கொடுத்துருந்தாங்கன்னா 0வையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். அப்போ எக்ஸின் மதிப்பு 0 விட பெரியது, 0வும் சேருது. எதை விட சிறியது, 2ஐ விட சிறியது. அப்போ என்ன பண்ண போகிறோன்னா, எதை சேர்க்க போகிறோம், 0வை சேர்க்க போகிறோம். இப்படி போட்டுங்க, 0வை சேர்க்குறோன்னு அர்த்தம். புள்ளி வச்சோம் இல்லையா? இப்போ 2ஐ விட சிறியது, 2ஐ விட சிறியது. 0வை சேர்த்துட்டோம். 2ஐ விட சிறியது எது, 1. சிறியதுன்னா லெஃப்ட் சைடு போகணும், பெரியதுன்னா ரைட் சைடு போகணும். அப்போ எக்ஸின் மதிப்பு 0 1. எக்ஸுன்றது 0வும் 1 இருக்குது. அது எந்த கணத்தில் வருது அப்படின்னு சொன்னால் B என்ற கணத்தில் வருது. புரியுதாம்மா? இங்கே ஈக்குவல்ட்டு இருக்கிறதுனால 0வை சேர்க்குறோம். இங்கே 2ஐ விட சிறியது. அப்போ 2 சேர்க்கக்கூடாது, ஏன்னா ஈக்குவல்ட்டு இல்லை. அப்போ எது வரும், 0 சேர்த்துக்க சொன்னால் 0. 2ஐ விட சிறியது 1. அப்போ 0, 1. அடுத்து C என்ற கணம். C என்ற கணம் பாருங்கள். எக்ஸ் என்ற உறுப்பு எதில் உறுப்புகளாக இருக்கிறது, இயல் எண்களின் உறுப்புகளாக இருக்கிறது. இயல் எண்கள்னால் எதில் தொடங்கும்னு சொல்லியாச்சு, நம்ம 1லேருந்து தொடங்கும்னு சொல்லியாச்சு. ஸோ 1லேருந்து தொடங்குது அப்படின்னு சொன்னால் இங்கே லிமிட் பாருங்கள். இங்கே 2 பக்கமும் கொடுத்துருந்தாங்க, 2 லிமிட் இருக்குது. ஆனால் இங்கே ஒரே ஒரு லிமிட் தான் இருக்குது. இயல் எண்கள்னால் 1லேருந்து தொடங்கணும். இயல் எண்கள்னால் 1லேருந்து தொடங்கணும். ஆனால் 3ஐ விட சிறியது. ஈக்குவல்ட்டு கொடுக்கல, 3ஐ விட சிறியது. எந்த பக்கம் வாய் குறுகி இருக்கோ அதான் சிறியதுமா. எந்த பக்கம் வாய் பெருசாக இருக்கோ அது பெரியது. அப்போ 3ஐ விட சிறியதுன்னா, 3ஐ விட சிறிய இயல் எண்கள்னால், இயல் எண்களை தான் தொடங்கணும், 1ல் தொடங்கணும். 3ஐ விட சிறியதுன்னா லெஃப்ட் சைடில் போகலாம், 1ல் தொடங்கணும். அப்போ 2 1. அப்போ சொல்லாமா 1 2 1 2. ஸோ நம்ம இப்போ கணங்களை எழுதியாச்சு. நமக்கு கேட்டது என்னவோ அதை எழுதிட்டோம். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். A × B சேர்ப்பு C = A × B சேர்ப்பு A × C. இப்போது ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு பார்க்குறோம். இந்த லெஃப்ட் சைடு அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். A × B சேர்ப்பு C எழுதிட்டிங்கன்னா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம எதை செஞ்சாலும் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு செய்யணும். ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது பாருங்கள். ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குமா, B சேர்ப்பு C. தெரியாத குழந்தைங்க கூட ஈஸியாக இது பண்ணிக்கலாம். இப்போது B என்ற கணத்தில் உள்ள உறுப்புகளையும் C என்ற கணத்தில் உள்ள உறுப்புகளையும் சேர்த்து எழுத வேண்டும். அதான் B சேர்ப்பு C. போட்டுடலாமா? ஃபஸ்ட்டு B என்ன இருக்குது, 0 1. அப்படியே எழுதுங்க, 0 1.
சியில் என்ன இருக்குது பாருங்கள், 1 2. சரி 1 2 எழுதலாம். நான் ஏற்கனவே நான் 1 எழுதிட்டேன், அதனால் 1 எழுதக்கூடாது. அப்போ எதை மட்டும் எழுதுனா போதும், அந்த 2 மட்டும் எழுதுனா போதும். ஸோ 2 முடிஞ்சிச்சுமா. பியையும் சியையும் சேர்த்து எழுதிட்டோம். 0 1 2. ஏங்க மிஸ் இந்த 1 ஒன்று எழுதலை சீலனா? எனக்கு கணத்தில் உள்ள உறுப்புகள் ஒரே ஒரு முறை மட்டும்தான் எழுதியிருக்கணும், இன்னொரு முறை எழுதக்கூடாது, ரிப்பீட் வரக்கூடாது. ஓகே, இப்போ ப்ராக்கெட் முடிஞ்சிச்சு. இப்போ சேர்த்து எழுதிக்கலாம். A கிராஸ் பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு, இந்த கிராஸ்னால் உங்களுக்கு என்ன தெரியணும் சாமின்னா, ஜோடி சேர்க்கணும். கிராஸ்னால் ஜோடி சேர்க்கணும். இந்த சேர்ப்போ வெட்டோ வந்துச்சுன்னா தனித்தனியாக இருக்கும், இந்த கிராஸ் வந்துச்சுன்னா ஜோடியாக இருக்கும். ஜோடினா 2 நம்பர் எழுதி ப்ராக்கெட் போடுவோம், அவ்வளோதான், அதான் ஜோடி. ஓகே, இப்போ ஏ என்ற கணத்தை நம்ம அப்படியே எடுத்து எழுதலாம்ப்பா. 2, 3 ஏ எழுதியாச்சு. இங்கே என்ன போட போகிறோம், அப்புறம் கிராஸ். ஸோ கிராஸ் போடுறோம். பி சேர்ப்பு சி, பி சேர்ப்பு சி நம்ம என்ன எழுதியிருக்கோம், 0 1 2. நான் கிராஸ்ன்னு சொன்னால் என்ன சாமி சொல்லியாச்சு, ஜோடி சேர்க்குறதுன்னு சொல்லியாச்சு. அப்போ ஜோடி எப்படி சேர போகுதுன்னா, அந்த 2 0 கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோம், 2 1 கூட கை குலுக்க போகுது, 2 2 கூட செகண்ட் கொடுக்குது. ஸோ 2, 0 2, 1 2, 2 சொல்லாமா. ஜோடி சேர்க்கணும்னா அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே போன சொல்லிட்டேன். 2, 0. அடுத்தது 2 எது கூட கைக்குள்ளே செகண்ட் பண்ணுது, 1 கூட. அடுத்து 2 எது கூட செகண்ட் பண்ணுது, 2 கூட. ஓகேவாம்மா. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த 3 ஆனது இது 3த்து கூட என்ன பண்ணோம், செகண்ட் பண்ணோம். 3, 0 3, 1 அடுத்து 3, 2. அவ்வளோதான் சாமி. ஸோ அந்த ப்ராக்கெட்டு ஒட்டு மொத்தமாக இதை ஃபுல்லாக போட்டாச்சு. இதை என்னென்னு வைக்கிறோம், சமன்பாடு 1ன்னு வைக்கிறோம். சரி, ரைட் சைடு என்ன மிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சி, இதை அப்படியே எடுத்து எழுதலாம். ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சி அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம எதை செய்யணும், ப்ராக்கெட்டை செய்யணும். ப்ராக்கெட் என்னது, ஏ கிராஸ் பி. கிராஸ் தான் என்னது, ஜோடி சேர்க்கணும். ஃபஸ்ட்டு ஏ என்ற கணத்தை எடுத்து எழுதிடலாம். ஏ என்ற கணம் எது பாருங்கள், 2, 3 2, 3. அடுத்தது பி என்ற கணம்னான்னு சொல்லுங்கள், 0, 1. ஸோ 0, 1. இப்போ ஜோடி சேர்த்து எழுதலாம். ஜோடி சேர்த்து எழுதலாம் சாமி. 2 ஆனது யார் கூட செகண்ட் கொடுக்கணும், 0 கூடயும் கை குலுக்கணும், 1 கூடயும் கை குலுக்கணும். அப்போது ஜோடின்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே போகிறோம், சின்ன ப்ராக்கெட்டுக்குள்ளே 2, 0 2, 1 2, 0 2, 1. அடுத்தது இன்னொன்று 3, 0 3, 1 3, 0 3, 1. இது 1 முடிஞ்சிச்சு, ஒரு ப்ராக்கெட் ஓவர். அடுத்த ப்ராக்கெட் என்ன இருக்குது பாருங்கள், ஏ கிராஸ் சி. ஃபஸ்ட்டு ஏவை எழுதிக்கலாம். 2, 3 கிராஸ் சி என்ற கணம்னான்னு பாருங்கள், 1, 2. ஸோ 1, 2. இப்போ ஜோடி சேர்க்கலாம். 2, 1 2, 2 2, 1 2, 2. அடுத்தது 3, 1 3, 2 3, 1 3, 2. இப்போது தனித்தனியாக இருக்கிற ப்ராக்கெட்டை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 2த்தையும் என்ன பண்ண போகிறோம், சேர்த்து எழுத போகிறோம். அந்த ஃபுல்லாக எழுதுங்க. ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சேர்த்து எழுத போகிறோம். இதையும் எழுதிட்டு உட்காரதை விட ஏ கிராஸ் பி தானே கிடச்சிருக்கு, இது ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு போட்டோம். இதுக்கு சமனாக இருக்கும். இது ஏ கிராஸ் சி. ஃபைனலாக என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், இந்த ஏ கிராஸ் பியை மட்டும் அப்படியே எடுத்து எழுதிடுங்க. 2, 0 2, 1 3, 0 3, 1 4 ஜோடி எடுத்து எழுதிச்சா. இப்போ சேர்க்கணும். எதை சேர்க்கணும், ஏ கிராஸ் சியை சேர்க்கணும். ஏ கிராஸ் ஃபைனலாக என்ன கிடச்சிருக்கு, 2, 1 2, 2. நான் 2, 1 பார்க்குறேன். ஏற்கனவே அந்த ஜோடி கை குடிச்சிச்சான்னு பார்த்தா ஏற்கனவே கொடுத்துச்சு, அதனால் என்ன பண்ணக்கூடாது, அதை எழுதக்கூடாது. இப்போது அடுத்தது என்ன இருக்குது, 2, 2 2, 2 ஏற்கனவே எழுதலை, அதனால் திருப்பி என்ன பண்ணிக்கிறேன், எழுதிக்கிறேன். அடுத்து 3, 1 3, 1 நான் ஏற்கனவே என்ன பண்ணிட்டேன், எழுதிட்டேன், அதனால் எழுதக்கூடாது. 3, 2 எழுதலை, அதனால் என்ன பண்ணிக்கிறேன், எழுதிக்கிறேன். இது சமன்பாடு 2. ஓகே சாமி. இப்போ பார்க்குறோம் சமன்பாடு 1 மற்றும் 2 1 மற்றும் 2 நல்லா பார்க்குறோம் சாமி. எத்தனை ஜோடி, 1 2 3 4 5 6 ஜோடி இருக்குது. இங்கே இதில் பார்க்குறோம் 1 2 3 4 5 6 ஜோடி இருக்குது. இப்போது 2, 0 2, 0
2,1 2,1 2,2 இதில் ஐயோ பக்கத்தில் காணாமே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படக்கூடாது. இங்கே இருக்குது பாருங்கள் 2,2. அடுத்தது 3,0 3,0 3,1 3,1 3,2 3,2 சமமாக வந்துடுச்சிங்களா? ஸோ ஜோடி அந்த வரிசை வந்து மாறி இருந்தாலும் அந்த கணத்தில் அந்த உறுப்புகள் வந்து வந்தே இருக்கணும். ஸோ 1வது சமன்பாடு 2வது சமன்பாடு எப்படி இருக்குது? சமமாக இருக்குது. ரைட் சைடு ரெண்டும் சமமாக இருக்குது. அப்போ லெஃப்ட் சைடு என்ன எழுதிக்கிறோங்க பாருங்கள். இங்கே எழுதியிருக்குது என்னது? அவங்க அதானே கேட்டிருக்காங்க. A கிராஸ் B சேர்ப்பு C ஈக்குவல் டு இருந்து A கிராஸ் B சேர்ப்பு C ஈக்குவல் டு A கிராஸ் B சேர்ப்பு A கிராஸ் C என்பதை சரிபார்க்கும் என்பது சரிபார்க்கப்பட்டது என்பது சரிபார்க்கப்பட்டது. வெரி ஈஸி சாமி. ஸோ ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும்? 5 மார்க்கை எடுத்துட முடியும். எதுவுமே பயப்படவும் வேணாம். ஓகே, தேங்க்யூ. 30வது கணக்கு. A என்ற கணம் 0 1 2 3, B என்ற கணம் 1 3 5 7 9 என்பன இரு கணங்கள் என்க. F such that A tends to B எனும் சார்பு f of x equal to 2x plus 1 என கொடுக்கப்பட்டுள்ளது. இச்சார்பினை கொண்டு அம்புக்குறி படம், அட்டவணை, வரிசை ஜோடிகளின் கணம், வரைபடம் ஆகியவற்றை காண்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகியவற்றை குறிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு 2வது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. மொதல் பாடத்திலே தான் அந்த 5 மார்க்கு செகண்ட் கொஸ்டின் கேட்பாங்க. இது சார்புகளாக இருக்கும். அது வந்து உறவுகள், இது வந்து சார்புகள். மொதல் கொஸ்டின் வந்து 5 மார்க்கில் உறவுகள் கொடுப்பாங்க. அதாவது கணங்கள் கொடுத்துட்டு இந்த கிராஸ் கேட்குறது, ஜோடி வச்சு கேட்குறது, சேர்ப்பு, வெட்டு இதை கேட்பாங்க. அதுக்கப்புறம் 30வது கொஸ்டின் வந்து இதை வந்து கேட்பாங்க. ஓகே, இப்போ என்னென்னா கொடுக்கப்பட்டுள்ளதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். A ஈக்குவல் டு 0 1 2 3. எத்தனை உறுப்புகள் இருக்குது பாருங்கள்? 1 2 3 4 உறுப்புகள் இருக்குது. அடுத்து B ஈக்குவல் டு 1 3 5 7 9. ஸோ இதில் எத்தனை உறுப்புகள் இருக்குது? 5 உறுப்புகள். அப்போ என்னென்னா இதில் அம்புக்குறி படத்துலேயும் சரி, அட்டவணையிலையும் சரி, வரிசை ஜோடியிலையும் சரி, இங்கே 4 இருக்குதுன்னா இந்த 4 தான் 4 கூட ஜோடி சேரப்போகுது. 1 வந்து ரிஜெக்ட் ஆக போகுது. அதனால தெரியும். இதில் 4 இருக்குது, இதில் 5 இருக்குது. அப்போ எதை வந்து இதை ஜோடி சேர்க்க போகிறோம், எதை வந்து இதை உறவுகளுக்குள்ளே கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துறாங்க. f of x ஈக்குவல் டு 2 × x + 1. f of x ஈக்குவல் டு 2x + 1. இந்த 2 × x இல்லை 3 × x 4 × x இது மாதிரி வந்தாவே பெருக்கல் வாய்ப்பாடு, 2வது பெருக்கல் வாய்ப்பாடு. அவ்வளோதான். ஸோ 2ஆம் வாய்ப்பாடு பெருக்கல் வாய்ப்பாடு தெரிஞ்சிச்சுன்னா இந்த கணக்கில் 5 மார்க் உங்களால் என்ன பண்ண முடியும்? ஸ்கோர் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான் சாமி. இப்போ எக்ஸுக்கு பதிலாக எதை மிஸ் பண்ணணும்னா A என்ற கணத்தில் உள்ள உறுப்புகளை போடணும். A என்ற கணத்தில் உள்ள உறுப்புகளை எக்ஸுக்கு பதிலாக போட்டால் எந்த கணத்தில் உள்ள உறுப்புகள் கிடைக்குன்னா B என்ற கணத்தில் உள்ள உறுப்புகள் நமக்கு கிடைக்கும். அப்போது f of எக்ஸுக்கு பதிலாக முதல் உறுப்புன்னா இருக்குது 0. f of 0ன்னு போடுறேன். எக்ஸுக்கு பதிலாக 0 போடுறாங்க. 2 போட்டுட்டு அப்படியே 0 போடலாமான்னா போடக்கூடாது. ஏன் நான் நடுவில் என்ன குறி இருக்குதுன்னு அர்த்தம்? இது 2 × x, ஸோ 2 × 0 + 1. அடுத்து f of 1 ஈக்குவல் டு 0 போட்டோம். அதுக்கப்புறம் என்ன போடுறோம்? 1 போடுறோம். ஸோ 2 × 1 + 1 2 × 1 + 1 இது அப்படி தான் போட போகிறோம். அடுத்து f of அடுத்த நம்பர் என்ன போட போகிறோம்? 2 போட போகிறோம். ஸோ 2 × 2. அடுத்து f of 3 போட போகிறோம். 2 × 3. புரியுதா பாருங்கள்? 2 × 0 2 × 1 2 × 2 2 × 3 முடிஞ்சிச்சிங்களா? இப்போ கடைசியில் என்ன இருக்குது? +1 +1 +1 +1 ஈக்குவல் டு இதில் இங்கே எந்த ஒரு எண்ணு கூடயும் 0 இருக்குன்னா 0 தான் கிடைக்கும். ப்ளஸ்ஸு இங்கே 1 ஓரன் 2 2 4 மூரன் 6. நல்லா பாருங்கள் சாமி. மிஸ் ஃபஸ்ட்டு வந்து 2 1 கூட்டணும்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த எக்ஸ் ஆனது 2க்கு மட்டும்தான் சொன்னோம். அந்த எக்ஸை 2 கூட மட்டும்தான் பிரிக்கணும். ஸோ x + 1 இல்லை 2 × x + 1ன்னு அர்த்தம். ஓகேவாம்மா? அப்போது நீங்கள் போடும்போது ஒரு கணக்கு போடுறீங்கன்னா ஒரு இது உள்ள பெருக்கல் வருது கூட்டல் வருதுன்னா ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது பெருக்கல் தான் செய்யணும். ஓகே, ஸோ பெருக்கல் செஞ்சாச்சு. 2ஆம் வாய்ப்பாடு பெருக்கல் வாய்ப்பாடு 2 கூட 0 கூட 2 0 0 2 1 2 2 2 4 2 3 6 போட்டாச்சு. கடைசியில் என்ன இருக்குது பாருங்கள்? +1 +1 +1 ஈக்குவல் டு 0 கூட 1 கூட்டினா 1, 2 கூட 1 கூட்டினா 3, 4 கூட 1 கூட்டினா 5, 6 கூட 1 கூட்டினா 7. ஸோ பியில் உள்ள உறுப்புகளை பாருங்கள். இது பியில் 1 3 5 7 9
1 3 5 7 மட்டும் வருது. எது வரல? 9 வரல. ஸோ நான் 9 தான் விட போகிறோம். ஸோ இந்த இதுவில் ஃபஸ்ட்டு இந்த சார்பில் வந்து நம்ம அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த கேட்குற கேள்விக்கெல்லாம் போகணும். ஃபஸ்ட்டு என்னது? அம்புக்குறி படம். ஃபஸ்ட்டு அம்புக்குறி படம். அம்புக்குறி படம்னா என்னங்க மிஸ் பண்ணோம்? ஃபஸ்ட்டு நல்லா கவனிச்சிங்க சாமி. என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே போடணும். அது எதுன்னா இந்த ஓவல் ஷேப்பில் போடணும். அவ்வளோதான். இது ஏ, இது பி. இதுக்குள்ளான சார்பு எஃப். இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, எஃப் சச் தட் ஏ டென்ஸ் டு பி. ஏன்னுது இந்த இது எங்கே போகுது? எந்த உறவாகுது? எதில் போய் உறவு வச்சுக்குது? பியில் உறவு வச்சுக்குது. ஃபஸ்ட்டு ஏ என்ற கணத்தில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 0 1 2 3. 0 1 2 3. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 1 3 5 7 9. 1 3 5 7 9. இப்போ தான் நம்ம சார்பு எங்கே வருதுன்னு பார்க்கணும். எஃப்பில் அப்ளை பண்ணோம், எஃப் ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ணோம் இல்லையா? அப்போ எஃப் 0ன்னு போடும்போது எங்கே வந்துச்சு? 1. 0 என்றால் 1. இப்போ 0 எது கூட கனெக்ட் ஆகிடுச்சு? 1 கூட கனெக்ட் ஆகிடுச்சு. அம்புக்குறி போட்டாச்சு. தான் அம்புக்குறி படம். அடுத்து 1ன்னு போடும்போது என்ன வந்துச்சு? ஆன்சரு 3. 2ன்னு போட்ட ஆன்சர் என்ன வந்துச்சு? 5. 3ன்னு போட்ட ஆன்சர் என்ன வந்துச்சு? 7. முடிஞ்சு. இது பேர் தான் அம்புக்குறி படம். ஓவர். ஓகே. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க பாருங்கம்மா. செகண்ட் ஒன்று அட்டவணை. ஸோ அட்டவணை போட்டுக்கிறேன். அட்டவணைன்னு என்ன போடணும் அப்படின்னு சொன்னால், எக்ஸினுடைய மதிப்பு போட்டோம். எதில் போட்டோம்? எஃப் ஆஃப் எக்ஸில் போட்டோம். எக்ஸினுடைய மதிப்பு எதில் போட்டோம்? எஃப் ஆஃப் எக்ஸில். அப்போ எக்ஸினுடைய மதிப்பு போட்டால் எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே கிடைக்குது இல்லையா? அப்போ அட்டவணை எப்படி? எக்ஸ், இது எஃப் ஆஃப் எக்ஸ். எத்தனை நம்பர் போட்டிருக்கோம்? 0 1 2 3. 0 1 2 3. எது கூட போய் சேர்த்து பாருங்கள். 0னா எதுக்கு போகுது? 1. ஆன்சரு 3. அப்புறம் 5. அப்புறம் 7. இந்த அம்புக்குறியில் எது ஜோடி சேர்ந்துச்சோ, எது அம்புக்குறி போச்சோ அதுக்கு இங்கே சார்புக்கு அப்படியே அட்டவணை போட்டாச்சு. ஓவர். அதுக்கப்புறம் 3வது படம் என்னன்னு கேட்குறாங்க அவங்க. வரிசை ஜோடிகளின் கணம். ஸோ வரிசை ஜோடிகளின் கணம். வரிசை ஜோடினா என்னங்க மிஸ்? எதுக்கு ஜோடி செய்யுதுன்னா அவ்வளோதான் சாமி. இங்கே பார்க்குறேங்க. இது வரிசை ஜோடினா அது ஏ கிராஸ் பி தானே? அப்படி போட்டால் கூட உங்களுக்கு கஷ்டமாயிடும். ஏன்னா எல்லாத்தையுமே ஜோடி சேர்த்து விட்ருங்க. அதனால் தேவையில்லை. இங்கே பாருங்கள். 0க்கு ஜோடி எது? 1. 1ன்னு போட்டால் இது கிடச்சிச்சு 3. 2ன்னு போட்டால் என்ன கிடச்சிச்சு? 5. 3, 7. அவ்வளோதான். 0, 1 1, 3 2, 5 3, 7. அதாங்க எழுதிக்கிறேன் வரிசை ஜோடிகளின் கணம். ஜோடினாவே என்ன பண்ணோம்? ஒரு சின்ன ப்ராக்கெட் இருக்கும். அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே 2 நம்பர் இருக்கணும், கமா போட்டு. ஓகே. அடுத்தது வரைபடம். 4th ஒன் வந்து வரைபடம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஸ்கேல் வச்சு அழகாக நீட்டாக வரையணும். எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்? அப்படியே வரைஞ்சிடறேன் படத்தை. இது 0 1 2 3 வரைக்கும் தான் இருக்குது. 4 கிடையாது. இது எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு. இங்கே பார்க்குறேன். இதே மாதிரி பிரிச்சுக்கிறேன். ஒன்று 2 3 4 5 6 7. ஸோ நம்பரை வந்து நான் ஈவனாக, இங்கே கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது, இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. படத்தை நம்ம இப்போ வரைச்சிக்கலாம். நீங்கள் ஸ்கேல் வச்சுட்டு ஒரு சென்டிமீட்டரில் குறிச்சிட்டிங்கன்னா சரியாக போய்டும் சாமி. இப்போ இங்கே வந்து இது ஃபுல்லாக இது ஏ, இது பி. இப்போ குறிக்க போகிறோம். எப்படி மிஸ் குறிக்க போகிறோன்னா, அட்டவணை பார்த்து தான் நம்ம குறிக்கணும். 0க்கு 1. 0ன்னு போட்டால் 1 வருது. அப்போ 0 எங்கே இருக்குது? இதாக இருக்கா? 0ன்னு போட்டால் வருது 1. அப்போ எந்த அச்சில் அமையும்? ஒய் அச்சில் அமையும். முடிஞ்சிச்சா? அடுத்து 1ன்னு போட்டால் என்ன கிடைக்குது பாருங்கள். 1க்கு எங்கே இருக்குது? 3. 1க்கு 3. 1 நேராக எடுத்துகிட்டு போனால் 3. அடுத்து 2க்கு 5. 2க்கு நேராக எடுத்துகிட்டு போகிறேன் 5. அடுத்து 3க்கு 7. இப்போ என்ன பண்ணணும்?
ஸ்கேல் வச்சு ஒரு நேர்கோடு வரையணும், அவ்வளோதான். ஸ்கேல் வச்சு வரையணும். நான் ஸ்கேல் இல்லை சாமி, அதனால் நேராக வரைகிறேன். ஓகே, இப்போ புள்ளிகள் எழுதிடலாம். 0,1 ஜோடி அப்படியே எழுதுகிறோம். 0,1, 1,3, 2,5, 3,7. இங்கே மேலே இருக்கிறது இதுதான், இதுவும் அதுதான். வட்டவணையில் இருக்கிறது அப்படியே இங்கே ஜோடி போட்டு எழுதுகிறோம். 0,1, அதுக்கப்புறம் 1,3, 1,3, இது 2,5, 3,7. ஸோ ரொம்ப ஈஸி. இதுக்கு ஒரு 5 மார்க் அழகாக நம்ம அள்ளி தூக்கிட்டு போய்கிட்டு இருந்தலாம் சாமி. தேங்க்யூம்மா. அடுத்தது 31வது கணக்கு, கூடுதல் காண்க. கூடுதல்னு நான் கூட்ட போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. என்ன இதெல்லாம் கூட்டணும்னா 9 கியூப், அதாவது 9 3 முறை போட்டு பெருக்கி, 10 3 முறை போட்டு பெருக்கி, 11 3 முறை போட்டு பெருக்கி, இதுமாரி எது வரைக்கும் போகணும் 21 3 முறை போட்டு பெருக்கி எல்லாத்தையும் என்ன பண்ணணும், கூட்டணும். ஐயோ இவ்வளோ பெரிய நம்பர். நம்ம 1 கியூப் 2 கியூப் 3 கியூப்னாவே நாக்கு தள்ளும். இது என்ன 9 கியூப்லேருந்து தொடங்கி 21 கியூப் வரைக்கும் போகுதே. ஐயோ இது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் டேரெக்டாக இதை வந்து நீங்கள் எடுத்துன்னு போட்டிங்கன்னா கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒரு ஈஸி மெத்தட் இருக்குது. அந்த ஈஸி மெத்தட் வழியாக நம்ம போட்டோம் அப்படின்னா ரொம்ப 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 ஈஸி இந்த கணக்கு. ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், கொடுக்கப்பட்ட எண் 1ல் தொடங்குதா பார்க்கணும். ஸோ 1ல் தொடங்கலை. ஸோ இது 2 மெத்தட், 2 இதுன்னா 2 வந்து டிவைட் ஆக போகுது. 1 கழிக்க போகிறோம். எதை கழிக்க போகிறோன்னா 9 தான் தொடங்குது. அப்போ 9க்கு முன்னாடி இருக்க நம்பர் எது, 8. ஸோ 8 வரைக்கும் என்ன பண்ணணும், நம்ம நீக்கணும். அப்போது ஒரு நம்பர் வந்து 1லேருந்து தொடங்கியிருக்கான்னு ஃபஸ்ட்டு கண்டிஷன் 1லேருந்து தொடங்கியிருக்கான்னு பார்க்கணும். 1லேருந்து தொடங்கலை. அப்போ என்ன பண்ண போகிறோன்னா 1லேருந்து தொடங்கிட்டு 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் எக்ஸட்ரா கடைசி நம்பர் எது வரைக்கும் கொடுத்துக்கிறாங்க, ப்ளஸ் 21 கியூப் வரைக்கும். ஆக்சுவலாக 1லேருந்து தான் தொடங்கணும். எந்த இது வந்தாலும், அது ஸ்கொயர் வந்தாலும் சரி, தனியாக ஒரு நம்பர் வந்தாலும் சரி, அடுத்தடுத்த நம்பர்கள் எண்கள் வரும்பொழுது 1லேருந்து தொடங்குதான்னு பார்க்கணும். அதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். 1லேருந்து தொடங்குன்னா 1லேருந்து போட்டு நம்ம 23 வரைக்கும் போட்டாச்சு. ஆனால் எனக்கு எதனா தான் கொடுத்துருக்காங்க, 9ல் தான் கொடுக்குறாங்க. அப்போ 8 வரைக்கும் எனக்கு கொடுக்கல. அதனால் 8 வரைக்கும் என்ன பண்ணிடணும், தள்ளி விட்டுடணும். 8 வரைக்கும் தள்ளிடுறேன். 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 8 கியூப் வரைக்கும் என்ன பண்ணிடணும், தள்ளிடணும். என்ன பண்ணணும், நீக்கிடணும். அப்போ நீக்குதல் என்னது, மைனஸ். அவ்வளோதான் சாமி. இப்போ பாருங்கள், அடுத்து தான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். செம்ம ஜாலியாக போட்டு போயிடலாம். ஃபார்முலா எதுவுமே இல்லாமல் ஒரு ஸ்லோ லேர்னர் குழந்தை கூட இதை ஈஸியாக போடலாம் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். கடைசி நம்பர் இப்போ 1லேருந்து தொடங்கிடுச்சு, இதுவும் 1லேருந்து தொடங்கிடுச்சு. ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஓகே. கடைசி நம்பர்னா இருக்குது 21. அடுக்குன்னா இருக்குது 3 இருக்குது. நல்லா பார்த்துங்க சாமி. 21. 21க்கு அடுத்த நம்பர் என்னது, 22. 2 நம்பரையும் பெருக்கிக்குங்க. 21 22ஐயும் பெருக்கிட்டு 2 நம்பர் தானே பெருக்கியிருக்கோம். அப்போ எதால் வகுக்க போகிறோம், 2ஆல் வகுக்க போகிறோம். 21 பெருக்கல் 22/2. இந்த அடுக்கு 3 இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, இந்த ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். 21 × 22/2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ். இதுக்கு நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். 1லேருந்து தொடங்குது, கடைசி நம்பர் என்னது, 8. அப்போ எந்த நம்பர் போடணும், 8. 8க்கு அடுத்த நம்பர் என்னது, சொல்லுங்கள், 9. 2 என்ன பண்ணிக்கணும், பெருக்கணும். 2 பெருக்கி எதால் வகுக்கணும், 2ஆல் வகுக்கணும். என்ன போட்டுக்கணும், அடுக்கு 3 இருந்துச்சுன்னா கியூப் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், த ஸ்கொயர் போட்டுக்கணும். அவ்வளோதான்ப்பா. இப்போ 2த்துக்கு நடுவில் பெருக்கல் இருக்குது, அதனால பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். ஓரென் 2 ஓரென் 2. இங்கே பாருங்கள், ஓரென் 2 4 2 8. இப்போங்க பார்த்துக்கலாம். 21 இங்கே என்ன இருக்குது, பெருக்கல் 11 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா. மைனஸ் 4 பெருக்கல் 9 த ஹோல் ஸ்கொயர். இப்போது 21ஐயும் 11ஐயும் பெருக்கணும். 11ஆம் வாய்ப்பாடு வந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு டெக்னிக்கு நான் சொல்லித்தரேன் பார் சாமி. எத்தனை நம்பர் இருக்குது பாருங்கள், 21. மொதல் நம்பரையும் கடைசி நம்பரையும் கொஞ்சம் இடம் விட்டு எழுதிக்கோங்க. நடுவில் ஒரு நம்பர் எழுத போகிறோன்னா நம்பரு இந்த 2த்தையும் கூட்டி நடுவில் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். எத்தனை வாய்ப்பாடுக்கு மட்டும், 11ஆம் வாய்ப்பாடுக்கு மட்டும். அப்போது மொதல் நம்பரு கடைசி நம்பரு தனித்தனியாக போட்டுட்டேன், கொஞ்சம் கேப் விட்டு 2த்தையும் கூட்டி நடுவில் போட்டேன். இப்போது த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 9 நாங்கள் எவ்வளோ செல்லம் வரும், 36 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த 2 மெத்தடில் நீங்கள் போடலாம். என்னென்னா 231 எத்தனை முறை போட்டு பெருக்கணும், 2 முறை போட்டு பெருக்கணும். 36 எத்தனை முறை போட்டு பெருக்கணும், 2 முறை போட்டு பெருக்கணும். ஸோ அந்த மெத்தட்லேயே போட்டு வரலாம். ஏன்னா 1 2 3 தான் ஈஸியாக பெருக்கி போட்டு வந்துடலாம். 231 2 முறை போட்டு பெருக்க போகிறோம். பெருக்கலாமா சைடில், நீங்கள் சின்னதாக எழுதுறதுக்கு இங்கணும். 231 பெருக்கல் 231 போட்டுக்கலாம் சாமி. இப்போ நல்லா பாருங்கள், மொதல் நம்பர் என்னது, 1 எடுத்து இந்த 2 உறுப்பின் சின்ன பசங்களுக்கு நான் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி போடுறேன்.
ஓர் 1 1, ஓர் 3 3, ஓர் 2 2. முடிச்சா? இப்போ 3ஆம் வாய்ப்பாடு வருது. ஓர் 3 3, நல்லா கவனிசாமி, ஒரு நம்பரை விட்டுருங்க, இதை விட்டுருங்க, பெருக்கல் போட்டுருங்க. ஓர் 3 3, 3 3 9, 3 2 6. அடுத்தது 2, 2ஆல் பெருக்க போகிறோம். திருப்பியும் இந்த நம்பரை பெருக்கணும், ஒரு நம்பரை விட்டுடணும். இந்த நம்பரை விட்டுட்டு இங்கேருந்து எழுத போகிறோம். ஏன்னா இது 10, இது 100. 100ஆவது ஸ்தானத்துக்கு நேராக தான் நம்ம எழுத போகிறோம். இதான் 100ஆவது ஸ்தானம், இந்த 3ஆம் நம்பர் நேராக எழுத போகிறோம். ஓர் 2, 3 2 6, 2 2 4 போட்டுக்கலாமா? இது எல்லாத்தையும் கூட்ட போகிறோம். இங்கே ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். இங்கேயும் ஒன்றும் இல்லை, இங்கேயும் ஒன்றும் இல்லை. இங்கே நேரம் என்ன வரும்? 1. 3 3 கூட்டினா 6. ஏன்னா பெருக்கல் என்பது தொடர் கூட்டலின் சுருக்கம். இதுங்க 9 கூட 2 கூட்டினா 11, 11 கூட 2 கூட்டினா 13, 13க்கு 3, மீதி 1. 6 6 12, 12 1 13க்கு 3, மீதி 1, 4 1 5. ஓகே சாமி, இப்போ நான் வந்து ஆன்சரு 53,361. அதுக்கப்புறம் இன்னொருக்கர் பார்க்கலாம். இதெல்லாம் ஆன்சர் எடுத்து 53,361 மைனஸ் 36 ஸ்கொயர் பண்ண போகிறோம். 36 எப்படிங்க ஸ்கொயர் பண்ணது? ஈஸியாக பண்ணுறதுக்கான வழியை நான் சொல்லித்தரேன். நான் ஏற்கனவே 2 மார்க் கொஸ்டினில் சொன்னேன், அதே மாதிரி இதுலேயும் சொல்லித்தரேன். 2 நம்பர் இருக்குது, அப்போ எத்தனை பாக்ஸ் போட்டுக்கணும்? நம்ம 1 2 3 பாக்ஸ் போட்டுக்கணும். பாக்ஸ் வேணால் அப்படியே போட்டுங்க. ஓகே, இப்போ கடைசியில் பாருங்கள், 6 ஸ்கொயர் எவ்வளோ? 6 2 முறை போட்டு போயிருக்கணும், 2ஆல் கிடையாது. 6 6 36. கடைசியில் முன்னாடி 3 3 9. இப்போ இந்த 3 நம்பரையும் பெருக்க போகிறோம். இந்த 3 நம்பரையும் பெருக்க 3 2 6, 6 36. இப்போ கடைசி நம்பர்னா இருக்குது, ஒரு பாக்ஸில் ஒரு நம்பர் தான் இருக்கணும். கடைசியில் 6, இங்கே 6 3 கூட்டினா 9, இங்கே 9 கூட 3 கூட்டினா 12. 1296. 36 ஸ்கொயர் 1296. இப்போது இதில் இருந்து இதை என்ன பண்ண போகிறோம்? கழிக்க போகிறோம். ஏற்கனவே நான் போட்டு வச்சுக்கிறேன் 53,361 போட்டு வச்சுருக்கோம் இல்லையா? அதில் போயிட்டு கடைசி நம்பர் என்ன இருக்குது? 1296. கடைசி நம்பர்லேருந்து அப்படியே போகலாம். 6 9 2 1. கடைசி நம்பர் வந்து போகலாம் 6 9 2 1. ஏன்னா சில சமயங்களில் தப்பாக போய்ட்டுருக்கு. இங்கேருந்து எழுத ஆரம்பிச்சிருங்க. 1ஆம் ஸ்தானத்துலேருந்து அங்கே வரணும். கழிச்சிக்கலாம். 1லேருந்து 6 நீங்காது, இடமாற்றம் செய்கிறேன். இங்கே 6லேருந்து இங்கே 1 கொடுத்துட்டா மீதி இங்கே எத்தனை இருக்கும்? 5. இப்போ 11லேருந்து 6 நீங்கன்னா எவ்வளோ? 5. இல்லைன்னா 6 கூட எதை கூட்டினா 15 வருது, அவ்வளோதான். 5லேருந்து 9 நீங்கமான்னு பார்க்குறேன், நீங்கள் அது இடமாற்றம் செஞ்சாங்கன்னா ஆகிடும் 15. இங்கே 1 இடமாற்றம் செஞ்சிட்டோம், இங்கே மீதி எத்தனை இருக்கும்? 2. 15லேருந்து 9 நீங்கன்னா 6. 2லேருந்து 2 நீங்கன்னா 0. 3லேருந்து 1 நீங்கன்னா 2, இங்கே 5. அப்போ ஆன்சர் என்னது? 52,065. அவ்வளோதான் சொல்லும். வேறு எதுவும் போட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்திக்கணும், அதை பண்ணிக்கணும் இது பண்ணிக்கணும் இல்லை. குரூப் எக்ஸாமில் இது மாதிரிலாம் கேட்பாங்க, நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, 32வது கொஸ்டின் 3வது பாடத்தில் தான் கேட்பாங்க. பல சமயங்களில் வந்து சமன்பாடு கேட்பாங்க. 3 மாறிகளில் அமைந்த நேரிய சமன்பாடுகளை தீர்த்தல் அதை கேட்பாங்க. இல்லைனா வர்க்கமூலம் கேட்பாங்க, இல்லைனா மீப்பெரு பொது வகுத்தி கேட்பாங்க. இப்போ இந்த வருஷம் வந்து அவங்க வர்க்கமூலம் கேட்டிருக்காங்க. 64x⁴ மைனஸ் 16x³ ப்ளஸ் 17x² மைனஸ் 2x ப்ளஸ் 1 இவற்றினுடைய வர்க்கமூலம் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ வர்க்கமூலம்னா ஸ்கொயர், அது எதனுடைய ஸ்கொயராக இதெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ இந்த கணக்கில் நமக்கு தெரிய போகுது. ஃபஸ்ட்டு இது மாதிரி கொடுத்துருந்தாங்க, இது மாதிரி ஒரு கோவையை கொடுத்துருந்தாங்கன்னா அது ஏறு வரிசையில் இருக்குதா அல்லது இறங்கு வரிசையில் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். அந்த ஏறு வரிசை இறங்கு வரிசை அப்படிங்கிறது திட்ட வடிவத்தில் இருக்குதா அப்படின்றத பார்த்துக்கணும். திட்ட வடிவம் அப்படிங்கிறதுனா மாறிகளினுடைய அடுக்கு சார்ந்தது. இப்போ மாறி என்ன இருக்குன்னா எக்ஸு, இங்கே எக்ஸு எக்ஸு எக்ஸ். ஓகே, அடுக்குங்க பாருங்கள் 4 3 2 1 தனி உறுப்பு. ஓகேவா? 1 அதாவது 0ன்னு வரணும். எனிதிங் பவர் 0 = 1. 1 கூட 1 பெருக்குன்னா 1 தான் கிடைக்கும். ஸோ இது கொடுக்கப்பட்ட இந்த கோவையானது திட்ட வடிவில் இருக்குது. அப்போ டைரெக்டாக நம்ம என்ன பண்ணோம்? எடுத்து எழுதிக்கலாம். 64x⁴ மைனஸ் 16x³ ப்ளஸ் 17x² மைனஸ் 22x ப்ளஸ் 1. இது மாதிரி என்ன பண்ணோம்? நீள் வகுத்தல் முறையில் ஒரு கோடை போட்டுக்கணும். எழுதி முடிச்சுட்டு இதை ஈஸியாக ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன். என்ன ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு சொல்லி தந்துடுறேன். இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்கள், 64. 64 எதனுடைய ஸ்கொயர்? இப்போ உங்களுக்கு சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும், சின்ன பிள்ளைங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்கிற குழந்தைங்களாக இருந்தாலும் இது வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கணும். 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் 7 ஸ்கொயர்
8 ஸ்கொயர் 9 ஸ்கொயர் 10 ஸ்கொயர் இது வரைக்குமா தெரிஞ்சு வச்சுக்கணும். 1 ஸ்கொயர்னால் 1 2 முறை போட்டு போயிடணும். 1 1 1 2 2 4 3 3 9 4 4 16 5 25 6 6 36 7 7 49 8 8 64 9 9 81 5 5 100. ஸோ இது வந்து நல்லா தெரியணும். இது தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக இதை போட்டுடலாம். இப்போ என்னென்னா வலது பக்கம் தான் பார்க்கணும். ஈக்குவல்ட்டுக்கு அப்புறமா இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க முதல் நம்பர் பாருங்கள் 64. 64 ஈக்குவல்ட்டுக்கு அப்புறமா இருக்கான்னு பாருங்கள். இருக்கா இது 64. அப்போ எதனுடைய ஸ்கொயர் 64? 8 ஸ்கொயர் 64. 8 ஸ்கொயர் 64. அப்போ என்னன்னா இந்த இடத்துல எந்த எண் போடணும் அதே எண் தான் இங்கேயும் போகணும். நான் 8 8 8 எவ்வளோ வந்துச்சு 64. இங்கே எக்ஸின் அடுக்கு 2 இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இதை பாதியாக பிரிங்க, 4 பாதியாக பிரிங்க. 4 பாதியாக பிரித்து எத்தனை வரும்? 2 வரும். அவ்வளோதான். என்ன மாதிரி இருக்குது எக்ஸு? அப்போ எக்ஸ் ஸ்கொயரு இப்போ எக்ஸ் ஸ்கொயரையும் பெருக்கினா என்ன வரும்? எக்ஸ் பவர் 4. எத்தனை நம்பர் வரைக்கும் கூட இழுத்துட்டு போகணும்னா 2 நம்பர் வரைக்கும் கூட இழுத்துட்டு போகணும். இழுத்துட்டு போயாச்சு. வகுத்தல் என்பது தொடர் கழித்தலின் சுருக்கம். அதாவது முன்னாடி குறியல் என்ன குறி இருக்குதுன்னு அர்த்தம்? ப்ளஸ். ஸோ ப்ளஸ் அந்த என்ன ஆகிடுது? மைனஸ். 64 எக்ஸ் பவர் 4 64 எக்ஸ் பவர் 4 மீதி 0. 2 நம்பர் வரைக்கும் கோடு இழுத்தாச்சு. இப்போ கீழே 2 நம்பரை இறக்கணும். -16 எக்ஸின் அடுக்கு 3 ப்ளஸ் 17 எக்ஸின் அடுக்கு 2. நான் முன்னாடியே சொன்னேன், இதை ஈஸியாக போகிறதுக்கான ஒரு டெக்னிக் இருக்குதுன்னு சொன்னேன். இது ஆன்சர் சரியான கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ 8 ஸ்கொயர் வந்துச்சு. இங்கே என்ன நம்பர் வந்திருக்கோ அதை 2ஆல் பெருக்குங்க. 16. இங்கே 16 இருந்துச்சுன்னா அடுத்த ஆன்சர் 1. இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ். எக்ஸ் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா இங்கே என்ன பண்ண வரப்போகுது? எக்ஸ்னு வரப்போகுது. பின்னாடி என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள். 1 ஸ்கொயர் எதனுடைய ஸ்கொயர் 1 ஆன்சர் வந்துச்சுன்னா 1 ஸ்கொயர் தான் 1. அப்போ பின்னாடி வரக்கூடிய ஆன்சரு +1 முடிஞ்சிச்சு. இப்போது இந்த +1 -1 தான் இந்த இதுவில் வந்து இந்த டேர்மில் தான் இங்கே தான் தெரியும் நமக்கு. அப்போ 8 ஸ்கொயர் இங்கே என்ன குறி இருக்கோ அதான் அடுத்த குறி வரும். இங்கே இறக்கியாச்சில்ல மைனஸ் போட்டிருக்குல்ல, அந்த மைனஸ் எடுத்து மேலே போட்டுக்கோங்க. 2 நம்பரை இறக்கிட்டு ஈவை 2ஆல் பெருக்கி மறந்துடுங்க. அப்போ ஈவை 2ஆல் பெருக்குன்னா நாங்கள் பாருங்கள் பெருக்கல் 2ன்னு சின்னதாக போட்டுக்கோங்க. 8 2 எவ்வளோ வரும்? 16. இதுக்கு நேராக எழுதணும் நம்ம 16 எக்ஸ் ஸ்கொயர். 8 2 16 எக்ஸ் ஸ்கொயர் நீங்கள் எழுதியாச்சு. இங்கே என்ன குறி போட்டிருக்கோம்? மைனஸ். ஏன்னா இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா அங்கே என்ன பண்ணணும்? அப்படியே மைனஸ். சப்போஸ் ப்ளஸ் இருந்துச்சுன்னா அங்கே என்ன போட போகிறீங்க? ப்ளஸ். இதை மறந்துடணும். மறந்தாச்சு. இப்போது இங்கே என்ன நம்பர் இருக்குது? 16. இங்கே என்ன நம்பர் இருக்குது பார்க்குறோம்? 16. சமமாக இருக்குது. அப்போ அதே நம்பர் வரணும். அது எதால் பெருக்கணும்? 1ஆல் பெருக்கணும். ஓர் 16 இங்கே மைனஸ் இருக்கா? ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் தான் ஆகிடும் மைனஸ். இங்கே எக்ஸின் அடுக்கு 2 தான் இருக்குது. இங்கே எக்ஸின் அடுக்கு 2 தான் இருக்குது. ஆனால் இங்கே என்ன இருக்குது? எக்ஸின் அடுக்கு 3 இருக்குது. அப்போ ஒரு எக்ஸ் குறைவாக இருக்குல்ல, அந்த எக்ஸ் இங்கே போட்டுக்கோங்க. ஓகே. அப்போ எக்ஸையும் எக்ஸ் ஸ்கொயரையும் பெருக்கினா எக்ஸ் கியூப். இப்போ இங்கே என்ன நம்பர் போடணும் அதே நம்பர் தான் நாங்கள் போட்டிருக்கோம். இங்கே -1x. அப்போ இந்த -1x இங்கே எடுத்து அப்படியே போடணும். இப்போது இந்த புது நம்பர் எதை போடுறோமோ அதால் தான் இந்த 2 நம்பரையும் பெருக்கி இங்கே போடணும். ஃபஸ்ட்டு 1 வரும், அப்புறம் 2 வரும், அதுக்கப்புறம் 3 வரும். ஓகே சாமி. இப்போது -1x போட்டாச்சு. -4xம் 16x ஸ்கொயர் பெருக்கினா -16x கியூப். மைனஸ் இன்ட்டு மைனஸ் தான் வரப்போகுது ப்ளஸ்ஸு. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். 1 1 ஸ்தானத்துக்கு நேராக போடணும். 7க்கு நேராக தான் போடணும். 1 எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர். வகுத்தல் என்பது தொடர் கழித்தல் சொல்லுவோம். அடுத்த 2 நம்பர் வரைக்கும் கோடு இழுக்கணும். மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸு. -16x³ +16x³ கேன்சல், அதாவது 0. இப்போ பாருங்கள் +17x² -1x². குறிகள் வேறு மாதிரியாக இருந்தால் பெரிய எண்ணிலேருந்து சின்ன என்ன பண்ணிடணும்? கழிச்சிடணும். 17லேருந்து 1 போயிடுச்சுன்னா 16x². பெரியனுடைய குறி என்ன போட போகிறோம்? ப்ளஸ்ன்னு போட போகிறோம். இங்கே கடைசியில் என்ன இருக்குது பாருங்கள்? -2x + 1. அதுக்கு நேராக இருக்கணும். 2x + 1. இப்போது இது அழகாக சொல்லிடலாம். இங்கேயும் 16 தான் வந்திருக்கு. இப்போ மேலே என்ன பண்ண போகிறோம்? 2 நம்பரை இறக்கிட்டு ஈவை 2ஆல் பெருக்கி மறந்துடணும். ஏற்கனவே 2ஆல் நம்ம பெருக்கி வச்சுருக்கோம். 8 16 இதுக்கு நேராக போடணும் சாமி. 8 16 x² மைனஸ். இப்போ இதை 2ஆல் பெருக்கணும். இன்ட்டுங்க 2ன்னு போட்டுக்கோங்க. 2 2x. இங்கே ஒரு நம்பர் வந்துச்சு, 2 நம்பர் வந்துச்சு, இது 3 நம்பர் வருது. இப்போது இங்கே 3 நம்பர் இருக்குது. ஓகேவா? இப்போ இங்கே பார்க்குறோம் குறி இங்கே என்ன இருக்குது பாருங்கள்? ப்ளஸ்ஸு. இப்போ மறந்தாச்சு. 2ஆல் பெருக்கிட்டு இதை என்ன பண்ணிடணும்? மறந்துடணும். இங்கே என்ன நம்பர் இருக்குது? என்ன குறி இருக்குது? ப்ளஸ் இருக்குது. நல்லா ஈஸியாக கவனிசாமி. கடைசியில் என்ன நம்பர் இருக்குது? 1. ஏன்னா இங்கே பாருங்கள் 16x² -2x அப்படியே தான் இருக்குதா?
அப்போ அந்த நம்பர் மாறாமல் வரணும்னா அது எதால் பெருக்கணும்? 1ஆல் பெருக்கணும். ஓர் 16x², 16x². இங்கே என்ன குறிதான் இருக்குது? ப்ளஸ் இருக்கா? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தான் வரும், -2x. இந்த ப்ளஸ் 1 இங்கேயும் போட்டால் இங்கேயும் அதே நம்பர் தான் போடணும், புது எண்ணை தான் பெருக்கணும். ஓர் 1 1. வகுத்தல் என்பது தொடர் கழித்தலின் சுருக்கம். ஸோ ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ். ப்ளஸ் 16x² -16x² கேன்சல். ப்ளஸ் 2x -2x கேன்சல். ப்ளஸ் 1 -1 கேன்சல். ஸோ மீதி என்னென்னு வந்துருச்சு? 0ன்னு வந்துருச்சு. அப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க? வர்க்கமூலம். வர்க்கமூலம் தானே கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ண போகிறோம்? வர்க்கமூலம் எடுத்து எழுத போகிறோம். தேர்ஃபோர் வர்க்கமூலம் போட்டு மாடுலஸாக போடணும். ஏன்னா அது உள்ளே வந்து மைனஸாக இருந்தாலும் ப்ளஸ் தான். நம்ம எடுத்து எழுதும்போது எப்படி ஆன்சர் போகிற ஆன்சரு இந்த பெருக்கல் ரெண்டுலாம் போட்டுக்கிறது உங்களுக்கு சின்னதாக போட்டு சொன்னால் அந்த ஆன்சர் என்னது? இப்போது நல்லா கவனிங்க சாமி. x² வரும், எக்ஸ் வரும், தனி உறுப்பு வரும். x² எக்ஸ் வரும், அப்புறம் ஒன்றுமே வராது, அந்த எக்ஸ் வராது. இந்த ஆன்சரை மட்டும் எடுத்து எழுதுங்க பார்க்கலாம். மீதி 0 வந்துச்சுன்னா 8x² -1x + 1 மாடுலஸ். முடிஞ்சிச்சு சாமி, அவ்வளோதான். 33வது கணக்கு. a = 3 1 - 1 2 எனில் a² - 5a + 7i2 = 0 என நிரூபிக்க கொடுத்துருக்காங்க. ஸோ 33வது இது உள்ள அணிகள் தான், அணிகள்ஸ் ரிலேட்டடாக கொடுப்பாங்க. ஸோ அணிகளில் 3வது படத்தில் அணிகள் இருக்குது இல்லைங்களா. ஸோ 3வது படத்தில் தான் நமக்கு நிறைய கொஸ்டின் வந்து அவங்க ப்ளூ பிரிண்ட் போடும்போது எடுப்பாங்க. ஸோ அணிகள்லேருந்தே நமக்கு ஒரு 5 மார்க்ஸ் 7 மார்க்ஸுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்களோ அதை எழுதிக்கலாம். a² ஃபஸ்ட்டு நம்ம a² மட்டும் போடலாம். a² - 5a + 7i2 இருக்கு இல்லையா, இதில் a² மட்டும் போடுறேன். a² இருக்குன்னா a² என்னது? ஏவையும் பெருக்கனா a². ஏவை 2 முறை போட்டு பெருக்கனா a². அப்போது a என்ற அணியை நான் எழுதுகிறேன். 3 1 - 1 2 எழுதியாச்சு. இன்ட்டு அதே a என்ற அணியை அகைன் எழுதுகிறேன். 3 1 - 1 2. ஸோ அந்த அணிகளை பெருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும், மற்றபடி ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு நிறைய இது மாதிரி கோடு போட்டுக்கோங்க. இந்த பக்கம் நிரலை கோடு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நிரலை என்ன பண்ணணும்னா முதல் உறுப்பையும் பெருக்கி இங்கே எழுதணும். ரெண்டாவது உறுப்பு பெருக்கி அது ரெண்டையும் சேர்த்து ஒரு உறுப்பாக எழுதணும். ஓகே, எழுதலாமா? 3 3 9. இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், ஒரு மைனஸ் வந்துச்சுன்னா மைனஸ், ஒத்தப்படம் வந்தால் மைனஸ் போட்டுக்கோங்க. ஓர் 1 1 முடிஞ்சிச்சு. இதுதான் முதல் உறுப்பு. அதுக்கப்புறம் ரெண்டாவது உறுப்பு அப்படிங்கிறது என்னது? முதல் நிறையின் இரண்டாவது நிரலை எழுதுனா முதல் நிறையினுடைய இரண்டாவது உறுப்பு கிடைக்கும். அப்போ இது மாதிரி யாரோ மார்க் போட்டாச்சு, அங்கே போடுங்க. ஓர் 3 3 ஓர் 2 2 என்ன 2 +2 அவ்வளோதான். கொஞ்சம் கேப் வரும். அதுக்கப்புறம் இரண்டாவது நிறையை நான் எழுத போகிறேன். ஸோ இது மாதிரி போட்டுக்கோங்க. இந்த முதல் உறுப்பு பெருக்கணும், ரெண்டாவது உறுப்பு. ஓர் 3 3 ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ -3 போட்டுக்கிறேன். ஓர் 2 ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டுக்கிறேன். இந்த ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா, அந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கிறேன். இப்போ அடுத்த உறுப்பு ஓர் 1 1 என்ன 1 -1 2 2 4 என்ன 4 +4. ஒரு மைனஸ் இருந்தால் மைனஸ் போட்டுக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க, ப்ளஸ் போட்டுக்கோங்க. அணி 9லேருந்து 1 கழிஞ்சா 8, 3 2 கூட்டினா 5, -3யும் -2யும் சேர்த்தா -5, -1 + 4 குறிகள் வேறு மாதிரி இருக்கா. பெரியனது சின்னன்னு கழிச்சா 3, பெரியனுடைய குறி ப்ளஸ் போடனாலும் ப்ளஸ் இருக்கிறது தான் அர்த்தம். இப்போ நம்ம a² கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் என்னென்னு பாருங்கள். a² -5a + 7i2. இப்போ லைன் அப்படியே நான் எழுதிக்கிறேன். a² -5a + 7i2 = a² மதிப்பு என்ன கிடச்சிக்குது? 8 5 -5 3. a² எழுதியாச்சா? மைனஸ் 5 × a 5 × a 5 × a. ஓகே, 5 × a. அப்போது a என்ற அணி கூட எதை பெருக்கணும்? நம்ம 5 பெருக்க போகிறோம். a என்ற அணி ஆல்ரெடி நமக்கு என்னென்னு தெரியும்? 3 1 -1 2. 3 5 × a அது கூட எதை பெருக்கணும்? 5 பெருக்கணும். 5 × 3 5 × 1 5 × -1 5 × 2. ஸோ 5a இல்லை அங்கே முன்னாடி கூட போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஸ்டெப் 5 × a மதிப்பு என்னது? 3 1 -1 2. அடுத்து இங்கே என்ன இருக்குது? +7i2.
ப்ளஸ் 7 போடுறேன் இன்ட்டு I2. I2ன்னா அந்த 2ன்னா 2க்கு 2 அணி, 2 நிறை இருக்கும், 2 நிரல் இருக்கும், 2 நிறை 2 நிரல், அதான் 2/2. I2ன்னா மூலை விட்டத்தில் இருக்கிற உறுப்பு மட்டும் 1 இருக்கும், மற்ற உறுப்புகள் எல்லாம் 0 இருக்கும். அந்த மூலை விட்டம் எதில் ஸ்டார்ட் பண்ணணும்னா 1ல் ஸ்டார்ட் பண்ணும். 1 0 0 1. இதுதான் மூலைவிட்ட அணின்னு சொல்கிறது. 1 1 மட்டும்தான் இருக்கும், மற்ற எல்லா உறுப்புகளும் மூலை விட்டத்தில் எல்லா மற்ற உறுப்புகள் அனைத்தும் 0வாக இருக்கும். இப்போ இங்கே போகலாம். 8 5 -5 3. இப்போ -5 எடுத்து உள்ளே போயிருக்கிறேன். 3 5 15 1 5 5 1 5 5 என்ன 5 -5 I2 10. நல்லா கவனிங்கப்பா, மைனஸ் இங்கே போட்டால் 5 மட்டும் தான் பிறகு 3 5 5 1 5 5 1 5 5 என்ன 5 -5 I2 10. அடுத்து ப்ளஸ்ஸு இங்கே 7ஆல் பெருக்கிறேன். 1 7 7, எந்த எண்ணு கூட 0 பெருக்கினாலும் 0 தான் கிடைக்கும். ஸோ 7 0, இங்கே என்ன இருக்கும் 0, 1 7 7. இப்போ ப்ளஸ்ஸு மைனஸ் வரும்போது வெரி ஈஸி. முதல் உறுப்பு இங்கே முதல் உறுப்புனா இருக்குது 8, இங்கே முதல் உறுப்புனா இருக்குது 15, இங்கே முதல் உறுப்புனா இருக்குது 7. இப்போ குறியை பார்க்குறோம். இங்கே என்ன இருக்குது மைனஸ் பண்ணணும். ஸோ -15. இங்கே என்ன இருக்குது இங்கே ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ்ஸு. ஓகே. அடுத்தது 5 ரெண்டாவது உறுப்பு, இங்கே ரெண்டாவது உறுப்பு 5, இங்கே ரெண்டாவது உறுப்பு 0, இங்கே +5, இங்கே என்ன 5 மைனஸ் பண்ணணும். ஸோ -5 + 0. ஓகே. அடுத்தது இங்கே என்ன இருக்குது முதல் உறுப்பு -5, இங்கே என்ன இருக்குது -5, மூணாவது உறுப்புங்க என்ன இருக்குது 0s. -5 -5 0 அப்படியே போட்டேன். இப்போ குறியை பார்க்குறேன். -5 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வந்துருச்சு ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் +5 +0. அடுத்து ரெண்டாவது உறுப்பு 3, அப்புறம் 10, அப்புறம் இங்கே 7, இங்கே 3 என்ன 10 வரணும் -10. ஸோ -10 என்ன 7 + 7. +8யும் +7யும் கூட்டினா 15, 7 8 15 -15. இங்கே +5 -5 0, +5 -5 0, 7 3யும் கூட்டினா 10 மைனஸ் இந்த 10. இப்போ பாருங்கள் +15 -15 0, இங்கே 0, இங்கே 0, +10 -10 0. எல்லா அணியும் என்ன அணி ஆயிடுச்சு 0 அணி ஆயிடுச்சு. அவங்க அதை தான் சொல்கிறாங்க 0 என நிறுவுக. அப்போ 0 என நிறுவப்பட்டது. தட்ஸ் ஆல். ஸோ 35வது கணக்கு -9, -2, -8, -4, 2, 2, 1, -3 ஆகிய புள்ளிகளை முனைகளாக கொண்ட நாற்கரத்தின் பரப்பளவை காண்கன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நாற்கரத்தின் பரப்பளவு சொல்லும்போது ஈஸியாக நம்ம 4 புள்ளி எடுத்து லைனாக எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் அது பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா இங்கே ஒய்ஹெச்சில் பாருங்கள், எக்ஸ்ஹெச்சு மைனஸில் இருக்குது, ஒய்ஹெச்சு மைனஸ், எக்ஸ்ஹெச்சு மைனஸ், ஒய்ஹெச்சு மைனஸ். இங்கே எக்ஸ்ஹெச்சு ப்ளஸில் இருக்குது, ஒய்ஹெச்சு ப்ளஸில் இருக்குது. இங்கே ஒரு எக்ஸ்ஹெச் ப்ளஸில் இருக்குது, ஒய்ஹெச் மைனஸில் இருக்குது. இப்போ என்னென்னா இந்த முதல் 2 புள்ளிகளும் எத்தனாவது கால் பகுதி பாருங்கள். இப்போ இது ரெண்டுமே ப்ளஸ்ஸு, இது ஒரு மைனஸ்ஸு ஒரு ப்ளஸ்ஸு, இது 3ஆம் கால் பகுதி, இது 4ஆம் கால் பகுதி. இது ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா எக்ஸினுடைய மதிப்பும் ப்ளஸ்ஸு, ஒய்யினுடைய மதிப்பும் ப்ளஸ் இருந்துச்சுன்னா முதல் கால் பகுதி. ஸோ இப்போது மைனஸ் இங்கே முதல் புள்ளி பாருங்கள், -9 -2ன்னு இருக்குது. -9 -2னா எக்ஸும் மைனஸு ஒய்யும் மைனஸ். அப்போ எத்தனாம் கால் பகுதி 3ஆம் கால் பகுதியில் வரும். ஓகே. அடுத்தது இதுவும் ரெண்டுமே மைனஸ் இருக்குது. அப்போ இதுவும் எத்தனாவது கால் பகுதி 3ஆம் கால் பகுதியில் வரப்போகுது. ஸோ -9 இங்கே கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம். -2 இங்கே வச்சிங்கன்னா -8 -4னா இங்கே வரும்னு வச்சுக்கலாமே. சும்மா நான் தோராயமாக குறித்தேன் அப்படின்னா. அடுத்து 2,2 அப்படிங்கிறது பாரு +2 +2, எக்ஸ்ஹெச்சில் +2க்கு நேராக +2. அப்போ எங்கே வரும் இங்கே வந்துடும். அடுத்து 1, -3 +1 -3 மைனஸ் தாங்க, இது 4ஆம் கால் பகுதியில் வருது. -3ன்னா நான் இங்கே வச்சுக்கிறேன். அப்போ படம் எப்படி வரும் பாருங்கள், இப்படின்னு இங்கே பண்ணி ஜாயின் பண்ணி இப்படி வரா மாதிரி தான் படம் இருக்கும். ஸோ 4 முனைகளை கொண்டது நாற்கரம் சொல்லுவோம். இந்த புள்ளி -9, -2, இங்கே -8, -4, முதல் புள்ளி ரெண்டாவது புள்ளி. அதுக்கப்புறம் இது மைனஸில் தான் இருக்குது, -1, -3, இது 2, 2. அப்போ புள்ளி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே நான் ஏன்னு வச்சுக்கிறேன், இது பின்னு வச்சுக்கிறேன், இது சி, இது டி. இது மாதிரி வச்சுக்கிட்டலாம்.
ஏபிசிடி இப்படி தானே போகும். இல்லை அப்படின்னா ஏடிசிபி இது மாதிரி வரலாம். ஒன்று இந்த பக்கம் இப்படி போகணும், இல்லைனா இந்த பக்கம் இப்படி வரணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா இந்த புள்ளிகளை மட்டும் இந்த ப்ளஸ்ஸாக இருக்கிற புள்ளியை பின்னாடி போடுறேன், இந்த புள்ளி எடுத்து முன்னாடி போடுறேன். ஸோ நாற்கரத்தின் பரப்பளவு நான் படம் உங்கள் குறிச்சதுனால நாற்கரம் ஏபிசிடினே வச்சுக்கிறேன். நாற்கரம் ஏடிசிபின் பரப்பு ஈக்குவல் டு எப்பயுமே முற்கரணத்தின் பரப்பாக இருந்தாலும் நாற்கரத்தின் பரப்பாக இருந்தாலும் என்ன ஸ்டார்ட் பண்ணோம், ஆஃப் இன்ட்டு முதல் புள்ளி இதுதான். ஸோ ஏவில் இங்கே போட்டோம் -9 -2 -9 -2. ரெண்டாவது புள்ளி நான் படத்தை இந்த பக்கம் வரேன். ரெண்டாவது புள்ளி என்னது -8 -4. மூன்றாவது புள்ளி 1 -3. நான்காவது புள்ளி 2 2. அகைன் இந்த புள்ளியை திருப்பி நம்ம -9 -2ன்னு சொல்லிட்டு எழுத போகிறோம். சதுர அலகுகள். அப்போ அந்த புள்ளிகளை எப்படி குறிக்குன்னு சொல்லிட்டு படம் வரைஞ்சி செஞ்சால் மட்டும்தான் இது சரியாக வரும். இப்போது நாற்கரத்தின் புள்ளிகள் 4 புள்ளிகள்னால் முதல்ல இருக்கிற புள்ளியை ரிப்பீட்டடாக நம்ம எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது ஆஃப் இன்ட் அப்படியே போட்டுக்கலாம். மேலேருந்து கீழே போகலாம், அம்புக்குறி அப்படியே போட்டிங்கன்னா ஈஸியாகிடும். மேலேருந்து போகும்போது எந்த சேஞ்சஸும் கிடையாது. மைனஸையும் பெருக்குனா ப்ளஸ் 9 4 36, மைனஸையும் பெருக்குனா ப்ளஸ் 3 8 24, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு ப்ளஸ் ஓர் 2 2, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஒரு மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் போட்டுக்கோங்க, 2 ப்ளஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ் போட்டுக்கோங்க, 2 மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். 2 2 4. இப்போ கீழேருந்து அம்புக்குறி போடலாம். கீழேருந்து அம்புக்குறி போகும்போது ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்குது. அந்த சேஞ்சஸ் மட்டும் ஞாபகம் வச்சிங்கன்னா ஈஸியாகிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வரும். நான் ப்ளஸ்ஸுக்கு பதிலாக என்ன போடக்கூடாது, ப்ளஸ் போடக்கூடாது, மைனஸ் போட்டுக்கணும். 8 2 16. இப்போது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் வரும். அப்போ மைனஸ் பண்ணோம் ப்ளஸ் பண்ணுமான்னா மாற்றிக்கணும், ப்ளஸ்ஸு 1 4 4. இப்போ ஒரு மைனஸ் இருக்கு. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு, அப்போ மைனஸ் போடக்கூடாது, ப்ளஸ் 3 2 6. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு, அப்போ என்னென்ன பண்ணோம், மைனஸ் போடக்கூடாது, ப்ளஸ் பண்ணோம். 9 2 18. சதுர அலகுகள். ஆஃப் இன்ட்டு இப்போ பார்க்கலாம், +4 -4 0 ஆகிடுச்சு. இப்போ இங்கே எல்லாத்தையும் கூட்டிக்கலாம். இது ரெண்டுத்தையும் கூட்டினா 30 ரூபாயும் 20 ரூபாயும் கூட்டினா 50, 6 ரூபாய் 4 ரூபாயும் கூட்டினா 10, அப்போ இது 60. இங்கே பார்க்குறோம் இந்த 2 இருக்குது. இந்த 2யும் 18யும் கொண்டு போய் கூட்டிக்கலாம். ஏன்னா 0 வர மாதிரி கூட்டினா ஈஸியாக இருக்கும். 18 கூட 2 கூட்டினா 20 + 20. இப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், -16 + 6 சதுர அலகுகள். ஆஃப் இன்ட்டு இப்போ பாருங்கள், 20லேருந்து 16 கழிச்சிட்டா எவ்வளோ வரும், 4. முன்னாடி நம்பர் இருக்குது 60 ப்ளஸ் 20லேருந்து 16 கழிச்சிட்டா 4 + 6 சதுர அலகுகள். இப்போ ஆஃப் இன்ட்டு 60, 4 ஒரு 6 கூட்டினா 10, 60 10 70 சதுர அலகுகள். ஆஃப் இன்ட்டு 70, அப்போ 70ல் பாதின்னு அர்த்தம். இல்லை ஒரு பின்ன எண் இருக்குது, நடுவில் பெருக்கல் இருக்குதுன்னா குறுக்க கேன்சல் பண்ணு. ஒரு பின்ன எண் ஒரு முழு எண் நடுவில் பெருக்குன்னா குறுக்க கேன்சல் பண்ணு. 2 2, 70ல் பாதி 35. ஸோ 35 சதுர அலகு. இந்த நாற்கரத்தின் பரப்பளவு 35 சதுர அலகுகள். ஓகே, படம் வரைஞ்சிட்டா தான் நீங்கள் போகிறது சரியாக தப்பா அப்படிங்கிறது தெரியும். தேங்க்யூம்மா. 36வது கணக்கு, A ஆஃப் -4, 2 மற்றும் B ஆஃப் 6, -4 என்ற புள்ளிகளை இணைக்கும் மைய குத்துக்கோட்டின் சமன்பாட்டை காண்க. அப்போ 2 புள்ளிகள் இருக்குது. நான் 2 புள்ளி எங்கே இப்படி எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கலாம். இது ஏன்னு எடுத்துக்கிறேன், இது பின்னு எடுத்துக்கிறேன். இந்த 2 புள்ளிகளை இணைக்கணும். அப்போ 2 புள்ளிகள் இணைக்கப்படும் பொழுது கண்டிப்பாக அதுக்கு என்ன இருக்கணும், எப்படி சாஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்போ 2 புள்ளிகளை இணைக்கக்கூடிய அந்த இதுவே 2 சாஞ்சிருக்குது. இப்போ ஆக்சுவலாக படம் இப்படி வரைஞ்சிருக்கக்கூடாது. ஏன்னா புள்ளி பாருங்கள், -4 2 ஒரு இது எடுத்துக்கணும்னா -4 இங்கே வந்தாலும் +2 மேலே தான் வரும். ஸோ இங்கே வந்திருக்கணும், மாற்றிடுறேன், அழிச்சிட்றேன். -4, 2. ஓகே, இது 6, -4. 6 இங்கே கொஞ்சம் தள்ளி இருக்கலாம், -4 கீழே வரும். இது 6, -4. ஸோ படத்தை வந்து நான் அப்படி போட்டுக்கிறேன். இந்த 2 புள்ளிகளை இணைக்கும் அப்படின்னு சொன்னாவே கண்டிப்பாக இது எப்படி சாஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த 2 புள்ளிகளின் சாய்வு கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும், 2 புள்ளிகளின் சாய்வை கண்டுபிடிக்கிறோம். ஸோ புள்ளிகள் கொடுக்கப்பட்டது எடுத்து எழுதிக்கலாம். புள்ளிகள் -A ஆஃப் -4, 2
பி ஆஃப் 6, -4. இப்போது இதனுடைய சாய்வு கண்டுபிடிக்கணும். அதான் சாய்வு நல்லது ஏபியின் சாய்வு. ஏபியின் சாய்வு இது ஏ, இது பி. எப்படி சாய்வு கண்டுபிடிக்கணும்? 2 புள்ளிகள் கொடுத்தா சாய்வுக்கான ஃபார்முலா தெரியும் நமக்கு. ரெண்டுமே ஒய் தான். y/x. ரொம்ப ஈஸியாக இருக்கே ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆமாம், அதே தான். இப்போ சாய்வு இதான். y அப்படின்னா என்னதுங்க? இங்கே 2 போட்டுக்கோங்க, 1 போட்டுக்கோங்க, இங்கே 2 போட்டுக்கோங்க, 1 போட்டுக்கோங்க, இங்கே நடுவில் போட்டுக்கோங்க, மைனஸ் போட்டுக்கோங்க, முடிஞ்சிச்சு சாய்வு. y2 - y1/x2 - x1. 2 புள்ளிகள் கொடுத்துட்டாங்கன்னா y/xx. y/x தான் சாய்வினுடைய இதுவே. அதில் y/x பதிலாக அந்த 2 புள்ளி இருக்கனால y2 - y1/x2 - x1. இப்போ கொடுக்கப்பட்ட புள்ளிகளுக்கு என்ன சொல்லணும்? நம்ம முதல் புள்ளியை x1 y1 புள்ளிகள் அப்படின்னாவே x, y தான். இதில் முதல் புள்ளினா x1 y1, இரண்டாவது புள்ளினா x2 y2. இப்போ ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணால் y2க்கு பதிலாக என்ன போட போகிறோம்? -4. y1க்கு பதிலாக என்ன போட போகிறோம்? 2. இங்கே ஃபார்முலா என்ன இருக்குது? மைனஸ் பை. x2க்கு பதிலாக என்ன போட போகிறோம்? 6. x1க்கு பதிலாக என்ன போட போகிறோம்? -4. இதோ ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் தான் ஆகிடும், +4 ஈக்குவல் டு -4யும் -2யும் சேர்த்தா -6 பை 6யும் 4யும் சேர்த்தா 10. 6, 10 அப்படிங்கிறது இரட்டை எண்கள். ஸோ 3 2 6, I2 10. -3/5 தான் அந்த சாய்வு. m ஈக்குவல் டு சாய்வு m ஈக்குவல் டு -3/5. அடுத்தது அவங்க என்ன கேட்குறாங்க பாருமா, நான் அண்டர்லைன் பண்ணிட்டு பாருங்கள். இந்த புள்ளிகளை இணைக்கும் மைய குத்துக்கோட்டின் சமன்பாட்டை காண்க. மைய குத்துக்கோடு, அப்போ ஏபிக்கு மையப்புள்ளி ஒன்று இருக்கும். இணைக்கக்கூடிய மைய குத்துக்கோடு, குத்துக்கோடுனா குத்துக்கோடு, செங்குத்துக்கோடு, அப்போ செங்குத்துக்கோடு. இதனுடைய சமன்பாட்டை கண்டுபிடிக்கணும். அப்போ இதை ஏபின்னு வச்சுக்கிட்டா நான் இதை என்னன்னு வச்சுக்கிறேன்? சி போட்டுக்கிட்டு இதை டி போட்டுக்கிறேன். அவ்வளோதான். சி போட்டு டி போட்டுக்கிறேன். அப்போ இந்த புள்ளி எனக்கு தரவே இல்லை. அப்போ தரவே இல்லைன்னா அந்த புள்ளி நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? சும்மா x1, y1 எடுத்துக்கலாமா? இல்லை x, y கூட எடுத்துக்கலாம். x1, y1. ஓகேவாப்பா? அப்போது இந்த மைய குத்துக்கோடு, இந்த புள்ளிகளை இணைக்கும் மைய குத்துக்கோடுனா செங்குத்துக்கோடு. செங்குத்துக்கோட்டின் சமன்பாட்டை காண்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க. இப்போ மையம் அப்படின்னாவே நமக்கு தெரியும். ஏபியினுடைய மையம் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மையப்புள்ளி ஏபியினுடைய மையம் கண்டுபிடிக்கணும். அப்போது 2 புள்ளி கொடுத்துட்டாங்கன்னா ஏபியினுடைய மையப்புள்ளி கண்டுபிடிக்கணும். ஏபியினுடைய மையப்புள்ளி என்னது? டி. இணைக்கும் மைய குத்துக்கோடு, மையத்தில் இணைக்கக்கூடிய குத்துக்கோடுனா கோடு செங்குத்துக்கோடு. அவ்வளோதான். இதான் செங்கோணம். ஓகே. இப்போ மையப்புள்ளினான்னு சொல்லுவோம், டி ஆஃப்னு சொல்லிடலாம். டி ஆஃப் x, yன்னு வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு அப்போ 2 புள்ளிகளையும் நம்ம இணைக்க போகிறோம். இந்த 2 புள்ளியும் இணைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஃபார்முலா? 2 புள்ளியினுடைய இது என்னென்னு வரும்? x1யும் x2யும் கூட்டி 2ஆல் வகு. x1 + x2/2, y1 + y2/2. தட்ஸ் ஆல். மையப்புள்ளினா முதல் புள்ளியும் கூட்டி 2ஆல் வகு, ரெண்டாவது புள்ளியும் கூட்டி 2ஆல் வகு. அவ்வளோதான். இப்போ x1 நமக்கு என்னன்னு தெரியும்? x1 -4, x2 +6/2, y1 +2, y2 -4/2. இப்போது ஃபஸ்ட்டு இங்கே ப்ளஸ் இருக்குது, அதனால் என்ன பண்ணணும்? இதை செஞ்சு முடிச்சுட்டு தான் அதை வகுக்கணும். 6லேருந்து 4 போனால் குறிகள் வேறு மாதிரி இருக்குது. பெரியனுக்கு சின்ன கழிச்சா 2, பெரியனுடைய குறி ப்ளஸ் இருக்குது /2, 2லேருந்து 4 போகாது, ஆனால் 4லேருந்து 2 போகும். குறிகள் வேறு மாதிரி இருக்கா? 4லேருந்து 2 போனால் 2, பெரியனுடைய குறி -/2. தட் இஸ் ஈக்குவல் டு ஓரன் 2 1, என்ன 1 -1. இப்போ டியினுடைய புள்ளி டி எனக்கு கிடச்சிச்சு. புள்ளி டி ஆஃப் 1, -1. இதுதான் என்ன புள்ளி? மையப்புள்ளி 1, -1. இப்போது இதனுடைய சமன்பாடு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதனுடைய சமன்பாடு சிடியின் சமன்பாடு. சிடியின் சமன்பாடு. இப்போ சிடியினுடைய சமன்பாடு, சிக்கு ஒரு புள்ளி இருக்கணும், அதுக்கப்புறம் டி. ஆனால் நமக்கு என்ன குத்துக்கோடுன்னு பாருங்கள்? மைய குத்துக்கோடு. அப்போ குத்துக்கோடுன்னு என்ன கோடு?
செங்குத்து கோடு. அப்போ ஒரு புள்ளி ஒரு சாய்வு கிடச்சி, ஏன் நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சது என்னது, சாய்வு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ குத்துக்கோடுனாதுனது செங்குத்து கோடு. அப்போ செங்குத்து கோடு அப்படின்னு சொன்னாவே சாய்வு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் எதிராக இருக்குமா, எதிர்னானது மைனஸ், தலைகீழாக இருக்கும், அவ்வளோதான். சாய்வு தலைகீழாக இருக்கும். அப்போ தலைகீழ் சாய்வு எம்னா எம்மனுடைய தலைகீழ் என்ன சொல்லுவோம், 1/mன்னு சொல்லுவோம். எதிராக இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஆப்போசிட்டில் தானே இருக்குது. அப்போது -1/m, -1/m. சமன்பாடை நம்ம கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுவோம், ஃபார்முலா ஒரு புள்ளி ஒரு புள்ளி இருக்குதுங்க, XYன்னு இருக்குது, இங்கே ஒரு புள்ளி கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் XYன்னு ஒரு புள்ளி இருக்குது, இங்கே இன்னொரு புள்ளி இருக்குது, தெரிஞ்ச ஒரு புள்ளி இருக்குது, தெரியாது எனக்கு என்னென்னு தெரியாது. இதனுடைய சமன்பாடு கண்டுபிடிக்கணும்னா ஒரு புள்ளி ஒரு சாய்வு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சமன்பாடு y - y1 = m of x - x1. இந்த எம்ன்றது சாய்வு, அங்கே மையக்குத்து கோடுன்னு கொடுத்துட்டாங்க. அது எப்படி இருக்குன்னு சொல்லியாச்சு, எதிராக இருக்கும். எதிராக இருக்குன்னா என்ன குறி, மைனஸ், அதுக்கு தலைகீழாக இருக்கும். அப்போ தலைகீழாக இருக்குன்னா என்னது, எம்மு கீழே இருக்கும், மேலே என்ன இருக்கும், அப்போ 1/m. எம்மின் தலைகீழி 1/m, எதிராக இருக்கும். படத்தில் தானே இருக்குது, எதிராக இருக்குது, எது தானே, இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ மைனஸ் போட்டுக்கிறோம். எம் எப்படி இருக்கும், தலைகீழாக இருக்கும். இது இப்படி இருக்குது, இது ஆப்போசிட்டில் இருக்குது, தலைகீழாக கிடக்கு. ஸோ சாய்வு -1/m × x - x1. இப்போ எனக்கு சி வந்து x, y தான். ஆனால் டீனுடைய புள்ளிப்பாரு 1, -1 தான் நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். டீனுடைய மதிப்பு 1, -1. ஸோ y இதை நம்ம அப்படியே போட்டுக்கலாம், இதை x1 வச்சுக்கலாம், இதை y1. y -y1, y1உடைய மதிப்பு என்னது, -1. ஸோ இந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்தால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் தான் ஆகிடும், +1 = -1/m. எனக்கு எம்மனுடைய மதிப்பு என்னான்னு தெரியும், -3/5. அதான் நாங்கள் கண்டுபிடிச்சோம், -3/5. அப்போது 1/m என்னது, -1/m என்னது, இதை தலைகீழ போடு, 5/3. இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் தான் ஆகிடுச்சு, ப்ளஸ் ஆகிடுச்சு. அப்போ இதுக்கு பதிலாக -1/m பதிலாக என்ன போடலாம், 5/3 × x x1உடைய மதிப்பு என்னது, -1. இப்போது இந்த வகுத்தல் 3 தான் பக்கம் வந்துச்சுன்னா பெருக்கல் 3 மாறும். 2 டேர்ம் இருக்குது, அந்த 3ஆனது ஒய்க்கு சொந்தம், 1க்கு சொந்தம். 3 × y 3y + 4 3 = இந்த 5 எக்ஸுக்கு சொந்தம், -1க்கு சொந்தம். அப்போ இது மாதிரி போட்டுக்கோங்க, இது மாதிரி போட்டால் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இதாக பெருக்கிறோம், 3 × y 3y + 4 3 5 × x 5x -4 5. இப்போவே நமக்கு சமன்பாடு என்ன வரும், எக்ஸ் இருக்கும், அப்புறம் y இருக்கும், தனி உறுப்பு இருக்கணும். ஸோ எக்ஸ் என்ன இருக்குங்க, 5x + 3y, சமக்குறிக்கு அந்த பக்கமாக வந்தால் -3y வரும். எக்ஸ் இருக்கும், y இருக்கும். இங்கே ஏற்கனவே என்ன இருக்குது, -5 இருக்குது. இந்த +3 இந்தாண்ட பக்கம் வந்துச்சுன்னா -3 மாறும். சமக்குறியின் ஒரு பக்கம் இந்த பக்கம் எல்லாமே வந்துச்சு. இப்போ இந்த பக்கம் என்ன இருக்குது, 0. ஸோ இந்த பக்கம் 0னாலும் இது = 0னாலும் அது = 0னாலும் 1 தான். ஸோ 5x -3y, -5யும் -3யும் சேர்த்தா -8. குறிகள் ஒரே மாதிரி இருந்தால் ரெண்டுத்தையும் கூட்டி பொதுவான குறியை போடு, = 0. ஸோ சமன்பாடு 5x -3y -8 = 0. அவ்வளோதான்ப்பா. 37வது கொஸ்டின், இரு கப்பல்கள் கலங்கரை விளக்கத்தின் இரு பக்கங்களிலும் கடலில் பயணம் செய்கின்றன. இரு கப்பல்களிலிருந்து கலங்கரை விளக்கத்தின் உச்சியின் ஏற்ற கோணங்கள் முறையே 30 டிகிரி மற்றும் 45 டிகிரி ஆகும். கலங்கரை விளக்கத்தின் உயரம் 200 மீட்டர் எனில் இரு கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவை காண்க. அதில் √3 = 1.732ன்னு மதிப்பை கொடுத்துட்டாங்க. கணக்கு படித்தது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலனா திருப்பி ஒரு முறை நீங்களே வாசித்து பார்த்துக்கோங்க. இரு கப்பல்கள் கலங்கரை விளக்கத்தின் இரு பக்கங்களிலும் கடலில் பயணம் செய்கின்றன. அப்போ 2 கப்பல், எதுக்கு 2 பக்கத்துலேயும் கலங்கரை விளக்கம். ஸோ கலங்கரை விளக்கம் நான் போட்டேன். இதை நான் வச்சுக்கிறேன், ஃபஸ்ட்டு நான் ஏபின்னு வச்சுக்கிறேன். ஏன்னா கலங்கரை விளக்கம் எப்படி இருக்கும், லைட் ஹவுஸில் நம்ம கில்லி படத்தெல்லாம் பார்ப்பீங்கல்ல, விஜய் வந்து அந்த அக்கா த்ரிஷாவை கூட்டிகிட்டு போயிட்டு உட்காருவேன், ரொம்ப சுற்றி லைட் அடிக்கும்ல, அதுதான் கலங்கரை விளக்கம். இந்த கலங்கரை விளக்கத்தினுடைய 2 பக்கங்களிலும், இந்த அப்போ லெஃப்ட்டு ரைட்டு 2 பக்கங்களிலும் கப்பல்கள் பயணம் செய்கின்றன. 2 கப்பல்கள், இந்த கப்பல் இருக்கக்கூடிய புள்ளி இது சி, இதை டின்னு வச்சுக்கிறேன்.
இப்போது இரு கப்பல்களிலிருந்து கலங்கரை விளக்கத்தின் உச்சியின் ஏற்ற கோணங்கள். அப்போது இதிலிருந்து கலங்கரை விளக்கத்தின் உச்சி எது? இது அடிப்பகுதி, இது உச்சி. ஏற்ற கோணங்கள் சொல்கிறாங்க. இங்கே கப்பலில் நீங்கள் இருக்கீங்கன்னா கலங்கரை விளக்கத்தை இங்கேருந்து இங்கே பார்ப்பீங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த கப்பல் இங்கேருந்து பார்ப்பீங்க. எனக்கு வரைகிறதுக்கு வாட்டம் இல்லை, அதனால் என்ன பண்ணுறேன், மேலேருந்து கீழே இருக்கிறேன். இங்கேருந்து இங்கே பார்ப்பீங்க. இங்கே கப்பலில் நீங்கள் இருக்கீங்கன்னா இங்கே பார்க்க போகிறீங்க, இங்கே பார்க்க போகிறீங்க. ஒரு கப்பல் ஏற்ற கோணங்கள் முறைன்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு கப்பல் எவ்வளோ? 30 டிகிரி. ஏற்ற கோணம் இங்கே தான் போனால் இங்கேருந்தா நீங்கள் அங்கே பார்க்குறீங்க 30 டிகிரி. இன்னொரு கப்பல்லேருந்து 45 டிகிரி. இது இருக்காங்களா 45 டிகிரி, இதை போட்டிருக்காங்களே 45 டிகிரி. ஓகே, இப்போ கலங்கரை விளக்கத்தின் உயரம் 200 மீட்டர். இதான கலங்கரை விளக்கம். இதனுடைய உயரம் எவ்வளோ சொல்லிட்டாங்க? 200 மீட்டர். 200 மீட்டர். ஓகேவா? என்ன கேட்குறாங்க? 2 கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவு. 2 கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவு. இந்த கப்பல் எங்கே இருக்குது? சியில். இந்த கப்பல் எங்கே இருக்குது? டியில் இருக்குது. இந்த 2 கப்பல்களுக்கும் இடையே உள்ள தொலைவை கேட்குறாங்க. அப்போ இங்கேருந்து கலங்கரை விளக்கத்துக்கு இங்கேயும் இந்த தொலைவையும் கலங்கரை விளக்கத்துலேருந்து இந்த கப்பல் உள்ள தொலைவையும் கூட்டினா எனக்கு என்ன கிடச்சிரும்? இந்த கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவு கிடச்சிரும். அப்போ கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவு என்னது? சிடி. ஓகேவா? இப்போ என்ன நம்ம எழுதணுமோ, படம் வரைஞ்சோமோ அதை எழுதிக்கலாமா? ஏபி என்பது என்னது? கலங்கரை விளக்கம். ஏபி ஈக்குவல் டு கலங்கரை விளக்கம். எவ்வளோ மீட்டர்னு சொல்லிட்டாங்க அவங்க? உயரம் 200 மீட்டர். இப்போ எந்தெந்த புள்ளியில் கப்பல்கள் இருக்குது பாருங்கள். சி என்ற புள்ளியிலும் டி என்ற புள்ளியிலும் கப்பல் இருக்குது. சி அண்ட் டி இரு கப்பல்கள் உள்ள புள்ளிகள். இரு கப்பல்கள் உள்ள புள்ளிகள்னு வச்சுக்கலாம். இப்போது சிடி ஈக்குவல் டு 2 இரு கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவு. இடையே உள்ள தொலைவு இதை தான் கேட்குறாங்க. ஈக்குவல் டு வாட்னு. இப்போ ஏற்ற கோணங்கள் பார்க்க போகிறோம். எதை எங்கேருந்து பார்க்குறோம்? சியிலேருந்து பார்க்குறோம். எதை பார்க்குறோம்? பிஏ பார்க்குறோம். 2 செங்கோண முக்கோணங்கள் கிடச்சிருக்கு பாருமா. இது ஒரு செங்கோண முக்கோணம், இது ஒரு செங்கோண முக்கோணம். எந்த மைய இதுவு? சியிலிருந்து பிஏ பார்க்குறோம். ஸோ முக்கோணம் சி, இங்கே பி போடுறோம். எது செங்கோண முக்கோணம் எடுத்துக்கினா இது இந்த ஒரு செங்கோண முக்கோணம் எடுத்துக்கலாம். அப்போ ஏசிபி செங்கோண முக்கோணம் ஏசிபிஎல். இங்கே ஒன்று இப்படி போட்டிங்கன்னா செங்கோண முக்கோணமாக மாறிடும். முக்கோணம் இது முக்கோணம் சிம்பிள் சாமி, பெருசாக எழுது பதிலாக சின்னதாக போடுறோம். இங்கே ஒன்று போட்டிங்கன்னா செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணம் ஏசிபிஎல். ஓகேவா? இப்போ அடுத்த முக்கோணம் இங்கேயும் லைனாக போட்டுக்கலாம். டியிலிருந்து பியை பார்க்குறாங்க. எங்கே? ஏடிபி. ஏடிபி செங்கோண முக்கோணம் ஏடிபியில். நமக்கு 2 முக்கோணங்கள் எடுத்துக்கிட்டாவும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது செங்கோணம் ஏ தான் பொது கோணமாக இருக்குங்க. இந்த செங்கோணத்துக்கு ஆப்போசிட் இருக்கிறது கர்ணம். இந்த கோணத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் எதிர்பக்கம், இது அடுத்துள்ள பக்கம். இப்போ எனக்கு ஏசி தெரியணும், ஏடி தெரியணும். கலங்கரை விளக்கத்துலேருந்து இதுக்குள்ள தொலைவும் இந்த கப்பல் உள்ள தொலைவும் தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்தது என்ன பண்ண முடியும்? 2 கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த கோணம் இருக்கு இல்லையா, நீங்கள் படம் வரையும் போது இந்த கோணத்துக்கு எதிர் திசையில் எது இருக்கோ அதுதான் எதிர்பக்கம், இது அடுத்துள்ள பக்கம். அப்போ எதிர்பக்கமும் அடுத்துள்ள பக்கமும் இருக்கக்கூடிய டீட்டாவை நம்ம என்ன சொல்லுவோம்? டேன் டீட்டா. இங்கே போட்டுக்கலாம். டேன் டீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இங்கேயும் அதே தான் சாமி. டேன் டீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இப்போ டேன் டீட்டான்னா கோண அளவு. இந்த கோண அளவு எவ்வளோ இருக்குது? 30 டிகிரி. ஈக்குவல் டு எதிர்பக்கத்தில் என்ன போட்டிருக்கோம் பாருங்கள்? 200 பை அடுத்துள்ள பக்கம் என்னவா இருக்குது? பக்கம்னா இந்த கோட்டு துண்டு தான். என்னவா இருக்குது? ஏசி அல்லது சிஏ. சிஏனே போட்டுக்கலாமா? ஓகே. இப்போ இங்கே பாருங்கள், டேன் இங்கே என்ன இருக்குது? 45 டிகிரி. ஈக்குவல் டு இதுக்கு எது திசையில் என்ன இருக்குது பாருங்கள்? அளவு எழுதிட்டோம்ல 200 பை இந்த செங்கோண முக்கோணத்தில் அடுத்துள்ள பக்கம் எது? ஏடி. ஓகே சாமி. இப்போது tan 30 டிகிரி ஈக்குவல் டு 200 பை சிஏ. இந்த செங்கோண முக்கோணத்தில் tan 45 ஈக்குவல் டு 200 பை
ஏடின்னு கிடச்சிருக்கு நமக்கு. tan 30 டிகிரியின் மதிப்பு என்னது? நீங்கள் 30க்கு மட்டும் நல்லா கவனிச்சிங்க சாமி. இங்கே 3ன்னு வருதுன்னா /√3 போட்டுங்க. ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டு சொல்கிறேன். அப்போ tan 30 டிகிரி மதிப்பு 1/√3 ஈக்குவல் டு 200/CA. அடுத்தது tan 45 டிகிரி. tan 45 டிகிரியின் மதிப்பு 1 ஈக்குவல் டு என்ன இருக்குது? 200/AD. இப்போ பாருங்கள் சாமி, எனக்கு எது தேவையோ அதெல்லாம் இந்த பக்கம் வச்சுக்கலாம். இந்த ஏசி எந்தாண்ட பக்கம், சிஏ எந்தாண்ட பக்கம் எடுத்துன்னு வரோம். வகுத்தலாக இருக்கிற சி எந்தாண்ட பக்கம் வந்துச்சுன்னா பெருக்கலாக மாறும். வகுத்தலாக இருக்கிற √3 எந்தாண்ட பக்கம் போச்சுன்னா பெருக்கலாக மாறும். அப்போ ஓர் சிஏ ஈக்குவல் டு 200. இந்த வகுத்தல் √3 எந்தாண்ட பக்கம் போச்சுன்னா பெருக்கல் √3. பெருக்கல் வேணால் போட்டுக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. இந்த பக்கம் இந்த வகுத்தலாக இருக்கிற ஏடி இந்தாண்ட பக்கம் வந்துச்சுன்னா பெருக்கலாக மாறும். ஸோ ஏடி ஈக்குவல் டு 200. இங்கே பின்னாடி என்னான்னு போட்டுக்கணும்? மீட்டர்னு போட்டுக்கணும் சாமி. இப்போ 2 கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவு நம்ம ஏற்கனவே என்னென்னு எழுதிக்கிறோம்? சிடி ஈக்குவல் டு இரு கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவு நான் ஏற்கனவே எழுதியாச்சு. அதனால் என்ன பண்ண, டேரெக்டாக சிடிக்கு போகிறேன். சிடி ஈக்குவல் டு படத்தை பாருங்கள் சாமி. சிடி என்பது என்னது? சிஏவையும் ஏடியையும் கூட்டினா எனக்கு என்ன கிடச்சிரும்? சிடி கிடச்சிரும். இங்கே ஒரு 5 இங்கே ஒரு 4 இருக்குன்னா மொத்தமாக இது எவ்வளோ இருக்கும்? 9ன்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த இதையும் கூட்டினா நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ சிடி ஈக்குவல் டு சிஏ ப்ளஸ் ஏடி. சிடி ஈக்குவல் டு சிஏ ப்ளஸ் ஏடி. ஓகே சாமி. இப்போ சிடி ஈக்குவல் டு சிஏனுடைய மதிப்பு என்னான்னு போட்டிருக்கோம்? 200/3 ப்ளஸ் ஏடியின் மதிப்பு என்னான்னு போட்டிருக்கோம்? 200. இப்போ ரெண்டுத்துலேயும் பொதுவாக எப்பவுமே இது மாதிரி ஒரு நம்பர் ரூட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் எதுவாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்கும் பொதுவாக என்ன இருக்குன்னு பார்க்குறோம். ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கிறது 200 வெளியே எடுத்துட்றேன். அப்போ வெறும் என்ன இருக்கும்? 200 வெளியே இருந்துச்சுன்னா வெறும் 1 இருக்கும். ஓர் √3 ப்ளஸ்ஸு இந்த 200 வெளியே எடுத்துட்டா ஓர் 200. இப்போ 200 இன்ட்டு நான் ப்ராக்கெட் போட்டுக்கலாம். √3னுடைய மதிப்பு அவங்களே கொடுத்துருக்காங்க 1.732. ஸோ 1.732 ப்ளஸ் 1. இங்கே முழு எண் பார்க்குறோம் சாமி. இன்ட்டு இந்த 2 நம்பரும் ஒரே நம்பராக மாற்றலாம். இங்கே முழு எண் 1, இங்கே முழு எண் 1. 1 சேர்த்தா எத்தனை? 2. அப்போது 2.732. இப்போ 200 2.732 நம்ம என்ன பண்ண போகிறோம்? பெருக்க போகிறோம். ஸோ சிடி ஈக்குவல் டு 200 இன்ட்டு 2.732 ஈக்குவல் டு 0. அப்புறமா சேர்த்துக்கலாம் சாமி. இந்த 2 எடுத்து பெருக்கலாம். 2 4 2 3 6 2 14க்கு 4 மீதி 1 2 4 4 1 5. எத்தனை 0 சேர்க்கணும்? 2 0. 1 2 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்தணும். 1 2 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்தினோம். என்ன எழுதணும்? மீட்டர். ஸோ சிடி வந்து நான் ஏற்கனவே இரு கப்பல்களுக்கு இடையே உள்ள தூரம்னு எழுதிட்டேன். அப்போ சிடி ஈக்குவல் டு 546.4 மீட்டர். அவ்வளோதான்ப்பா. 38வது கணக்கு. 45 சென்டிமீட்டர் உயரம் உள்ள ஓர் இடைக்கண்டத்தின் இருபுற ஆரங்கள் முறையே 28 சென்டிமீட்டர் மற்றும் 7 சென்டிமீட்டர் எனில் இடைக்கண்டத்தின் கன அளவை காண்க. இப்போது எந்த வடிவம் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்பா. இடைக்கண்டம் அப்படின்னா எந்த உருவம்னா இடைக்கண்டம் கொடுத்துட்டாங்க. ஸோ இடைக்கண்டம் அப்படிங்கிறது எதுலேருந்து வெட்டி எடுக்கப்பட்டது? கூம்புலேருந்து வெட்டி எடுக்கப்பட்டது. நான் கூம்பு ஃபஸ்ட்டு வரைகிறேன். என்ன கேட்குறாங்க? கன அளவு கேட்குறாங்க. எனக்கு கூம்பினுடைய கன அளவு நல்லா தெரியும். என்னது? இது என்னான்னு சொல்லுவோம்? பையா ஸ்கொயரா? இது என்னான்னு சொல்லுவோம்? ஹெச். பையா ஸ்கொயர் கூட ஹெச் இருக்கணும். ஆனால் இந்த அமைப்பு பார்த்தா நமக்கு வித்தியாசமாக இருக்குது. அப்போ முழுசாக அங்கே பார்த்தோன்னா உருளையிலிருந்து வெட்டி எடுத்தால் தான் அது கூம்பு. அப்போ உருளையினுடைய கன அளவுன்னா பையா ஸ்கொயர் ஹெச் தான். இந்த பையா ஸ்கொயர் ஹெச்சையும் பெருக்கிறோம். 1/3 பங்கு தான் கூம்பினுடைய கன அளவு. இந்த கூம்புலேருந்து தான் எதை வெட்டி எடுக்கிறாங்க? இடைக்கண்டம் வெட்டி எடுக்கிறாங்க. நான் புரியணும்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் இது பண்ணுறேன். ஸோ இடைக்கண்டம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே கூம்பு மாதிரியே நம்ம தலைகீழ போடுவோம்ல, அதே மாதிரி போடுறேன். ஒரு சின்ன ஆரம், ஒரு இடைக்கண்டம். இதை வெட்டி எடுத்தால் தான் நம்ம கூம்புன்னு சொல்லுவோம். இப்போ இதை வெட்டி ஆயிடுச்சு. இந்த சின்ன பகுதியை வெட்டி போட்டாச்சு. இதுதான் இடைக்கண்டம். இந்த இடைக்கண்டத்தில் 2 ஆரங்கள் இருக்கும். இங்கே பாருங்கப்பா. பார்க்குறதுக்கு பக்கெட்டை கவுத்து வச்ச மாதிரி இருக்கா? பக்கெட்டை
இப்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்க, 45 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஓர் இடைகண்டத்தின் இருபுற ஆரங்கள். அப்போ 45 சென்டிமீட்டர் உயரம் அண்டர்லைன் பண்ணியாச்சு. அப்போ இடைகண்டத்தின் உயரம் இது போட்டுக்கலாமா? அந்த படத்திலே குறிச்சிக்கிறேன் நான். இடைகண்டத்தின் உயரம் 45 சென்டிமீட்டர். இருபுற ஆரங்கள் முறையே 2 பக்க ஆரம். இது ஒரு சின்ன வட்டம் மாதிரி இருக்கா, இது ஒரு வட்டம் மாதிரி இருக்கா, ஆரங்கள். அப்போ ஆரம்னா அது மையப்பகுதியிலிருந்து இது தொடர் தூரம் தான், இந்த மையத்திலேருந்து இது தொடர் தூரம் தான். ஸோ ஆரங்கள் முறையே 28 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர். அப்போ இதுதான் பெருசாக இருக்குது. அப்போ இதை நான் போடுறோம், நம்ம 28ன்னு போடுறோம், இது 7ன்னு போட்டுக்கிறோம். ஓகேவாம்மா? இப்போ படத்தில் குறிச்சாச்சு. இப்போ இதில் கன அளவு நம்ம பார்க்க போகிறோம். கூம்புலேருந்து வெட்டி எடுத்தால் தான் அது இடைகண்டம். அப்போ கூம்பினுடைய கன அளவு தான் இடைகண்டத்தினுடைய கன அளவு வருது. இப்போது கொடுக்கப்பட்டது அப்படியே எழுதிக்கலாம். H = 45 சென்டிமீட்டர். உயரம் ஹைட்டு சொல்லியாச்சு சாமி. ஓகேவா? அடுத்தது 2 ஆரம் கொடுத்துருக்காங்க, 2 புற ஆரங்கள். அப்போ பெருசாக இருக்கிறது கேபிட்டல் ஆர், சின்னதாக இருக்கிறது ஸ்மால் ஆர். அப்போ இருபுற ஆரங்கள் முறையேன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? கேபிட்டல் ஆர் நம்ம படத்தில் குறித்த மாதிரி 28 சென்டிமீட்டர். அடுத்து ஸ்மால் ஆர் 7 சென்டிமீட்டர். இப்போ பாருங்கள் சாமி, இடைகண்டத்தின் கன அளவு வெரி 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 ஈஸி. எப்போனா நீங்கள் படத்தை போட்டுட்டு ஒன்றுத்து கூட ஒன்று லிங்க் பண்ணி படிச்சிங்கன்னா சரியாக வந்துடும். இடைகண்டத்தின் கன அளவு V = எதுலேருந்து வெட்டி எடுத்தாங்க? கூம்புலேருந்து வெட்டி எடுத்தாங்க. அப்போ கூம்பினுடைய கன அளவுனாது 1/3 πr²h. 1/3 πr²h. இங்கே ஒரே ஒரு ஆரம் இருக்குது, அதனால் r² போட்டாங்க. ஆனால் அங்கே எத்தனை ஆரம் இருக்குது? 2 ஆரம் இருக்குது. அப்போ கேபிட்டல் r², ஸ்மால் r². மிஸ் இது மட்டும் தான் போடணுமானா? இல்லை. கேபிட்டல் r² ப்ளஸ் ஸ்மால் r². கேபிட்டல் ஆரையும் ஸ்மால் ஆரையும் ஒரு முறை பெருக்கிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ ப்ராக்கெட் போட்டுக்கலாமா? இந்த r² பதில் என்ன போகிறோம் சாமி? இந்த கூம்பினுடைய கன அளவு இருக்கக்கூடிய இந்த r² பதில் என்ன போகிறோம்? கேபிட்டல் r² ப்ளஸ் ஸ்மால் r² ப்ளஸ் கேபிட்டல் r இன்ட்டு ஸ்மால் ஆர். இன்னொன்று எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனாது H. கன அலகுகள். ஓகே. இப்போ V = 1/3 இன்ட்டு பையனுடைய மதிப்பு நமக்கு தெரியும் 22/7 இன்ட்டு r² என்னப்பா? இந்த ப்ராக்கெட் படி போட்டுக்கலாம். கேபிட்டல் r² 28², ஸ்மாலு 7² ப்ளஸ் கேபிட்டல் R இன்ட்டு ஸ்மால் ஆர். கேபிட்டல் R இன்ட்டு ஸ்மால் ஆர் 28 இன்ட்டு 7. இந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ், ஓப்பன் க்ளோஸ். இந்த ஓப்பனுக்கு இந்த க்ளோஸ் போடுறோம். ஹெச்சுக்கு பதிலாக 45. அடுத்தது கன அலகுகள் எதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுவும் சென்டிமீட்டர், இதுவும் சென்டிமீட்டர், இதுவும் சென்டிமீட்டர். ஃபஸ்ட்டு அலகுகள் எல்லாம் சமமாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸோ எல்லாமே சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ கன சென்டிமீட்டர்னு போட்டுக்கிறோம். ஓகே. இப்போது 1/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு 28². 28² நமக்கு நல்லா தெரியும் சாமி. 28 2 முறை போட்டு பெருக்கணும். அப்போ நான் ஏற்கனவே ட்ரிக்ஸ் சொல்லி தந்துக்கிறேன், அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். 28² என்னது? 2² எத்தனை? 4 முதல் பாக்ஸ். 8² 64 கடைசி பாக்ஸ். இந்த 3 நம்பரும் பெருங்க. 2 2 4, 4 8 32. கடைசி நம்பர் 4. இது இங்கே 784. அப்போ 28² 784. 7² சின்ன நம்பரு நமக்கு தெரியும். அப்போ என்ன போட்டுக்கலாம்? 49. நான் 1 கீழே 1 போட்டுக்கிறேன், ஏன்னா அங்கே ப்ளஸ் தானே இருக்குது. அடுத்தது ப்ளஸ்ஸு 28 இன்ட்டு 7 ரெண்டையும் பெருக்கிறேன். 7 56க்கு 6, மீதி 5, 7 2 14, 14 கூட 5 கூட்டினா 19. ஓகேவா? இன்ட்டு இங்கே பரிசாமி விட்டுறக்கூடாது, 45 கன சென்டிமீட்டர். ஸோ 1/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு இது எல்லாத்தையும் கூட்டி போட்டுக்கலாமா? ஈஸியாக இருக்கும். 6 4 10, 10 9, 19 மீதி 1, 9 1 10, 10 8 18, 18 கூட 4 கூட்டினா 22க்கு 2, மீதி 2, 2 1 3, 3 7 கூட 3 7 கூட 3 7 சேர்த்தா 10. அப்போ இதுக்கு முடிஞ்சிச்சு. இந்த ப்ராக்கெட் நம்ம எடுத்துடலாம். 3 நம்பரையும் ஒரே நம்பரையும் மாற்றியாச்சு. இன்ட்டு இந்த ப்ராக்கெட்னா இன்ட்டுன்னு தான் அர்த்தம் சாமி. இங்கே என்ன இருக்குது? 45 கன சென்டிமீட்டர். ஓகே. இப்போ பாரு சாமி, 1 3 3 5 3 45 போட்டுக்கலாமா? 1 3 3 மீதி 1 5 3 5.
ஓரேழு 7, ஓரேழு 7, 10ல் 7 3, 4 7 28, மீதி 4, 7 49. மீதி அப்போ என்ன இருக்குது பாருங்கள், ஒன்று கூட எதை பெருக்கணும் அதே என்ன கிடைக்கும், இங்கே ஒன்று கூட எதை பெருக்கணும் அதே கிடைக்கும், ஒன்று எந்த நம்பரையும் 1ஆல் வகுத்தா அதே நம்பர் தான் கிடைக்கும். அப்போ மீதி இருக்கிற நம்பர்லாம் போட்டுக்கலாம். ஓர் 22 22 இன்ட்டு 147 இன்ட்டு 15 கன சென்டிமீட்டர். ஒன்று இந்த 22 15 ஃபஸ்ட்டு பெருக்கிட்டு 147 பெருக்குங்க. இல்லைங்க மிஸ் இது ரெண்டும் ஒரே மாதிரி நம்பர் இருக்குது, ஜாலியாக இருக்கும் பெருக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாலும் இதேமாரி பெருக்கி போட்டாலும் ஓகே தான். எப்படி பெருக்கி போட்டுக்கலான்னு பாருங்கள். 22 15 ஃபஸ்ட்டு பெருக்குதா இருந்தாலும் பெருக்கலாமா? 2 10 0ல் வரப்போகுது, அதனால் பெருக்கலாம். 22யும் 15 ஈரிலக்க எண்களில் பெருக்கிறது ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். 2 10 நேராக எழுதிக்கணும் ஃபஸ்ட் நம்பரு. ஓர் 2 2 குறுக்க பெருங்க. 2 10 ஓர் 2 2 10 2 கூட்டினா 12. கடைசி நம்பர் 0 2 1 3 இங்கே 3 நான் வந்திருக்கு 330 இன்ட்டு இது ரெண்டையும் சேர்த்து ஒரே நம்பராக மாற்றிட்டோம். இங்கே 147 கன சென்டிமீட்டர். இப்போ என்ன பண்ணலாம் சாமி, 147 33ஆல் பெருக்கிக்கலாம். பெருக்கிட்டு ஒரு 0வை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஓகே 147 பெருக்கலாமா? 147 33ஆல் பெருக்கலாம். 3 21க்கு 1 மீதி 2 3 12 2 14க்கு 4 மீதி 1 1 3 3 3 1 4. இப்போ 3ஆல் தான் பெருக்கிறோம், அதே நம்பர் தான் வரப்போகுது. ஒரு நம்பர் தள்ளி எழுதிக்கலாம். 1 4 4. பெருக்கல் என்பது தொடர் கூட்டலின் சுருக்கம். 5 8 4 4 8 5 1 ஒரு 0 எக்ஸ்ட்ரா இருக்குல்ல சாமி, இந்த 0 சேர்த்துக்கலாம். கன சென்டிமீட்டர். ஸோ இடைக்கண்டத்தின் கன அளவு V = நான் கிடச்சிச்சு 48,510. அவ்வளோதான் செல்லும். 39வது கொஸ்டின். 6 சென்டிமீட்டர் ஆரம் மற்றும் 15 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட ஒரு நேர்வட்ட உருளை. ஃபஸ்ட்டு உருளையை பார்த்துக்கலாம் சாமி. நான் கணக்கு ஃபுல்லாக படிக்காமல் அப்படியே போயிட்டேன். என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு உருளை வரைஞ்சிக்கிறேன். 6 சென்டிமீட்டர் ஆரம், வட்ட வடிவமாக இருக்கும், மேலேங்கீழையும் வட்ட வடிவம் மாதிரி இருக்கும். ஆரம்னா அந்த மையப்புள்ளியிலேருந்து இங்கே இருக்கிறது தான் ஆரம். எத்தனை? 6 சென்டிமீட்டர். 15 சென்டிமீட்டர் உயரம், 15 சென்டிமீட்டர் உயரம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சா உருளை? ஒரு நேர்வட்ட உருளை வடிவ பாத்திரம் முழுவதுமாக பனிக்கூழ் உள்ளது. பனிக்கூழ் அப்படின்னா ஐஸ்கிரீம் இருக்குது. அப்போ இது ஃபுல்லாக ஐஸ்கிரீம் இருக்குது. அப்போ ஐஸ்கிரீம் இது ஃபுல்லாக இருக்குன்னா அது என்ன அளவு? கன அளவு. அப்போ நம்ம கன அளவுனா என்னது? வட்டத்தினுடைய பரப்பளவோட பையார் ஸ்கொயரோட எதை பெருக்கணும்? ஹெச்சை பெருக்கணும். ஓகே, பையார் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச், பையார் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச். அந்த பனிக்கூழானது கூம்பு மற்றும் அரைக்கோளம் இணைந்த வடிவத்தில் நிரப்பப்படுகிறது. இதில் இருக்கக்கூடிய ஐஸ்கிரீம் ஃபுல்லாக 2 இணைந்த வடிவம் சொல்லியிருக்காங்க, கூம்பு மற்றும் அரைக்கோளம். இப்போ உங்களுக்கு இது மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுருந்து இதுலேருந்து ஐஸ்கிரீமை எடுத்து போட்டு தராங்க. ஐஸ்கிரீம் எல்லோரும் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க, கூம்பு வடிவத்தில் இருக்கும். இந்த இது மாதிரி வச்சு தருவாங்க இல்லையா? அரைக்கோளம் கூம்பு மற்றும் அரைக்கோளம் இணைந்த வடிவத்தில் நிரப்பப்படுகிறது. ஐஸ்கிரீமை இது மாதிரி போட்டு தருவாங்க உங்களுக்கு. நாங்கள் மிஸ் பக்கெட் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. ஐயோ போச்சு 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 பூனை. ஐஸ்கிரீமை இப்படி வச்சு தருவாங்க. ஓகே, இந்த ஐஸ்கிரீமில் இந்த அளவுக்கு இது பண்ணணும். இப்போ ஒரு ஐஸ்கிரீம் மட்டும்தான் வருமானா? இல்லை, இதில் இருக்கக்கூடிய ஐஸ்கிரீம் ஃபுல்லாக இது மாதிரி இருக்கிற ஒன்றொன்றுத்துலையாக போட்டு வைக்கிறாங்க. கூம்பு மற்றும் அரைக்கோளம் இணைந்த வடிவம். இது கூம்பு, இது அரைக்கோளம். இது அரைக்கோளமா, இது கூம்பு. இந்த இணைந்த வடிவத்தில் நிரப்புறாங்க. கூம்பின் உயரம் 9 மீட்டர். இந்த கூம்பு இருக்கு இல்லையா, இதான உயரம் சாமி. கூம்பின் உயரம் 9 மீட்டர்னு சொல்லிட்டாங்க, 9 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. மற்றும் ஆரம் 3 சென்டிமீட்டர். ஆரம்னா இந்த மையத்திலேருந்து இங்கே இருக்கிறது ஆரம். இது 3 சென்டிமீட்டர் எனில் பாத்திரத்தில் உள்ள பனிக்கூழை நிரப்ப எத்தனை கூம்புகள் தேவை? அப்போ இதிலிருந்து எடுத்து நமக்கு ஐஸ்கிரீம் இதுவில் போட்டு தந்தாங்கன்னா எத்தனை ஐஸ்கிரீம் இது வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே சாமி, அப்போ என்னென்னா இதில் இருக்கக்கூடிய கன அளவு ஈக்குவல் டு இதில் நிரப்பக்கூடிய கன அளவு. எத்தனை ஐஸ்கிரீம் இதில் நிரப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காமிக்கணும். அப்போ இந்த எத்தனை அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சுனாவே என்னன்னு போட்டுக்கோங்கப்பா, என்னன்னு போட்டுக்கோங்க. எதில் இருக்கக்கூடிய ஐஸ்கிரீமு எண்ணிக்கை என்னன்னு சொல்லிட்டு போட்டுங்கப்பா. எதை பிரிக்கிறாங்க? இது முழு பொருளை சமமாக பிரிக்கிறாங்க. அப்போ முழு பொருளை சமமாக பிரித்தல் என்பது வகுத்தல்.
அப்போ எதில் இருக்கக்கூடிய முழு பொருள் இப்போ பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்க 25 5 5 பிரிக்கிறாங்கன்னா அப்போ 25/5ன்னு போடுவோம். அப்போ இதில் இருக்கக்கூடியது முழுசும் எவ்வளோ இருக்குது? இதுதான் என்னது? உருளையின் கன அளவு. உருளையின் கன அளவு பை இந்த உருளை இருக்கக்கூடியதை சம பகுதிகளாக பிரிக்கிறாங்க. சம பகுதிகள்ன்றது என்னது? கூம்பினுடைய கன அளவு ப்ளஸ் அரைக்கோளத்தின் கன அளவு. இதில் போட்டு நிரப்புறாங்க, அரைக்கோள வடிவிலே நிரப்புறாங்க. அவங்க தான் கொடுக்குறாங்க. கூம்பு மற்றும் அரைக்கோளம் இணைந்த வடிவத்தில் நிரப்பப்படுகிறது. அப்போ கூம்பின் கன அளவு ப்ளஸ் அரைக்கோளத்தின் கன அளவு. கூம்பின் கன அளவு ப்ளஸ் அரைக்கோளத்தின் கன அளவு. இப்போ சாமி நம்ம இந்த அளவுகளை எழுதிட்டோம். அப்படியே டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். கூம்பினுடைய கன அளவு என்னது? πr² h. இந்த படிப்பக்க பரப்புடன் உயரத்தை பெருக்கணும். அப்போ பை இன்ட்டு ஆறுங்கன்னா அது ஆரம் 6 இருக்குது. அப்போ 6 எத்தனை முறை போடணும்? 2 முறை போடணும். அப்படியே அப்ளை பண்ணிக்கலாமா? πr² h πr². அடிப்பக்க பரப்பு πr², இந்த உயரம் h. அப்போ பை இன்ட்டு r² என்னது? 6 இன்ட்டு 6. r²னா 6². அப்போ 6 எத்தனை முறை போட்டு போயிருக்கணும்? 2 முறை போட்டு போயிருக்கணும். இன்ட்டு ஹெச்னுடைய மதிப்பு 15 பை கூம்பினுடைய கன அளவு அப்படிங்கிறது பாருங்கள். உருளையின் கன அளவில் 3இல் 1 பங்கு. அப்போ 3இல் 1 பங்குனா என்னது? 1/3 இன்ட்டு πr² h. இந்த πr² அப்படிங்கிறது எதானே? அப்போ பை இன்ட்டு இங்கே 6 என்னவா இருக்குது? 3ஆக இருக்குது. அப்போ 3² என்னது? 3 இன்ட்டு 3 இங்கே πr² h. அப்போ 1/3 இன்ட்டு பை இன்ட்டு r²ங்கிறதுக்கு என்னது? கூம்பினுடைய ஆரம் 3². அப்போ 3 இன்ட்டு 3 இன்ட்டு ஹெச்னுடைய மதிப்பு பாருங்கள். உயரம் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க அங்கே? 9. அப்போ உருளையின் கன அளவு என்பது கூம்பினுடைய கன அளவு என்பது உருளையின் கன அளவில் 3இல் 1 பங்கு. அப்போ 3இல் 1 பங்கு ஃபார்மில் அவங்க எழுதிட்டேன். πr² பை இங்கே ஆறுனுடைய மதிப்புனா சாமி கொடுத்துட்டாங்க. ஆரம் வந்து 3ன்னு கொடுத்துறாங்க. அப்போ 3² 3 இன்ட்டு 3 ஹெச்சுக்கு பதிலாக என்னன்னு கொடுத்துருக்காங்க? 9. நான் படத்தில் போட்டதுனால இது பெருசாக எடுத்து எதுவும் எழுதலை. ஓகே, அடுத்தது ப்ளஸ் அரைக்கோளத்தின் கன அளவு. அரைக்கோளம் எதுலேருந்து எடுக்கப்படுது நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு, கூம்புலேருந்து தான் எடுக்கிறாங்க. அப்போ கூம்பினுடைய கன அளவில் முழு கோளம்னா 4 மடங்கு. கூம்பின் கன அளவை போல் 4 மடங்கு. அரைக்கோளம்னா அப்போ எத்தனை மடங்கு? அதில் பாதி 4ல் பாதி எவ்வளோ? அரை. அதை தானே அரை. அப்போ 2. அப்போ அரைக்கோளத்தின் கன அளவுன்றது என்னது? 2/3 πr² h தான். h அப்படிங்கிறது இங்கே அரைக்கோளத்தில் உயரமும் ஆரமும் சமமாக இருக்கும். அப்போ இதுவும் 6 தான், இந்த உயரமும் 6 தான். அப்போ ஹெச்சுக்கு பதிலாக என்ன போடலாம்? 6ன்னு போடலாம். அப்போ πr³. அப்போ 2/3 இன்ட்டு பை இன்ட்டு நல்லா பரிசாமி r³ அப்படின்னா இதனுடைய ஆரம்னா அது 3 தான். அப்போ r³ அது 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 3 முறை போட்டு பெருக்கணும். 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3. ரைட்? பார்த்த உடனே பொச்சுன்னு கேன்சல் பண்ணிடக்கூடாது. இங்கே என்ன குறி இருக்குது? ப்ளஸ் இருக்குது. அப்போ அந்த ப்ளஸ்ஸோ மைனஸோ வந்துச்சா ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கக்கூடிய நம்பர் என்ன பண்ணணும்? வெளியே எடுக்கணும். இப்போ இங்கே பார்க்கலாம். பை இன்ட்டு 6 இன்ட்டு 6 இன்ட்டு 15 பை ரெண்டுத்துலேயும் பொதுவாக என்னென்ன இருக்குது பாரு சாமி? இந்த 3 வேணால் கேன்சல் பண்ணி விட்ருங்க. இந்த 3 கேன்சல் பண்ணுங்கள். இங்கே பாரு, ப்ளஸ்ஸுக்கு இந்தாண்ட பக்கம் ஒரு டேர்மு, இந்த பக்கம் ஒரு டேர்மு. மீதி பாருங்கள், இங்கே இதுலேயும் பை இருக்குது, இதுலேயும் பை இருக்குது. வெளியே எடுத்துக்கலாமா? பொதுவாக வெளியே எடுத்தாச்சா? ஓகே. வேறு என்ன மிஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அங்கே 3 9 இங்கே 3 இல்லைங்க மிஸ் வேணாம் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் பையை மட்டும் வெளியே எடுத்துருங்க. மீதி என்ன இருக்குது பாரு சாமி? பையை வெளியே எடுத்துட்டால் இங்கே 1 தான் இருக்கும், இங்கே 1 தான் இருக்கும். 3 இன்ட்டு 9 இங்கே என்ன இருக்கும்? ப்ளஸ்ஸு 2 அப்படியே தான் இருக்குது. இங்கே பையை வெளியே எடுத்துட்டோம். இங்கே இன்ட்டு 3 இன்ட்டு 3. ஓகே சாமி, ஈக்குவல் டு இப்போ பெருக்கல். இதுக்கு 2 டேர்முக்கு நடுவில் பெருக்கல். அப்போ பையும் என்ன ஆகிடுச்சு? கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ இங்கே பாருங்கள், 6 இன்ட்டு 6 இன்ட்டு 15 பை ஃபஸ்ட்டு. இப்போ இதுலேயும் ரெண்டுத்துலேயும் பொதுவாக நான் ஈஸியாகவே சொல்லிட்டு போகிறேன். இதில் ரெண்டுத்துலேயும் பொதுவாக என்ன இருக்குது பாருங்கள்? 3 இன்ட்டு 9 இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்மு. இது தனி, இது தனி. 3 9 இங்கே ஒரு 9 வெளியே எடுத்துடலாமா? 9 வெளியே எடுத்துடலாமா? அப்போ பொதுவாக வெளியே எடுத்து என்ன பண்ணோம்? ப்ராக்கெட் 3 இங்கே 9 எடுத்துகிற மீது என்ன இருக்கும்? 1. இங்கே 3 3 9 எடுத்துகிட்டா என்ன இருக்கும்? 1. இங்கே என்ன குறி இருக்குது? ப்ளஸ்ஸு. இங்கே என்ன இருக்குது? 2. O 2 2. இப்போ இங்கே பார்க்குறோம் சாமி.
2 3 6 3 3 9. ஏன்னா 2 நடுவில் என்ன குறி? பெருக்கல். இப்போ 1 3 3 2 3 6. மீதி என்ன இருக்குது? 2 × 2 × 15 பை இங்கே 1 தான் இருக்குது. 1 × இந்த 3 2 கூட்டினா 5. அப்போ 1 × 5 4 5 5 3 5 5. மீதி என்ன இருக்குது பரிசாமி? எந்த எண்ணையும் 1ஆல் வகுத்தா அதே எண் தான் கிடைக்கும். 2 2 4 4 3 12. அப்படின்னா கேள்வி கேட்குறாங்க, பாத்திரத்தில் உள்ள பனிக்கூழை நிரப்ப எத்தனை கூம்புகள் தேவை? அதான் சொன்ன சாமி, பெருசை சின்னதாக டிவைட் பண்ணுறாங்க. அதாவது சமப்பகுதிகளாக பிரித்தல் என்பது வகுத்தல். அப்போ பெரிய உருவத்தின் கன அளவு பை சிறிய உருவத்தின் கன அளவு. அந்த சிறிய உருவம் அப்படிங்கிறது கூம்பாவும் அரைக்கோளம் இணைந்த வடிவில் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம இங்கே ப்ளஸ் போட்டிருக்கோம். எண்ணிக்கை எண் இது மாதிரி போட்டிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகேவா? அப்போ ஆன்சர் எடுத்து எழுதும்போது என்ன சாமி சொன்னோம்? 12 பாத்திரத்தில் உள்ள பனிக்குழை நிரப்ப எத்தனை கூம்புகள் தேவை? அப்போ ஆன்சர் என்ன எழுதணும்? 12 கூம்புகள் தேவை. 12 கூம்புகள் தேவை. ஓகே, தேங்க்யூ. 40வது கணக்கு 24, 26, 33, 37, 29, 31 ஆகியவற்றின் மாறுபாட்டு கெழுவை காண்க. ஃபஸ்ட்டு மாறுபாட்டு கெழுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா, மாறுபாட்டு கெழுனாவே ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சுக்கணும். மாறுபாட்டு கெழு ஃபார்முலா, மாறுபாட்டு கெழு ஈக்குவல் டு அது சிவின்னு சொல்லும் சாமி, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. அப்போ சிக்மா நமக்கு தெரியணும். சிக்மானா அது திட்ட விலக்கம். சிக்மானா திட்ட விலக்கம், எக்ஸ் பார்னா சராசரி. அப்போ திட்ட விலக்கம் கொடுக்கப்பட்ட தரவுகளுக்கு திட்ட விலக்கம் கண்டுபிடிக்கணும், அப்புறம் சராசரியை கண்டுபிடிக்கணும். அப்போ திட்ட விலக்கத்தை சராசரியால் வகுத்து 100ஆல் பெருக்கினா நமக்கு என்ன கிடைச்சிடும்? மாறுபாட்டு கெழு கிடைச்சிடும். ஓகே சாமி. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு சிக்மா கண்டுபிடிக்கிறதுக்கான வழியை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்ட எண்களெல்லாம் எடுத்துக்கிறோம். எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் சாமி. 1 கீழே 1 எழுதிக்கலாம். 24, 26, 33, 37, 29, 31 எழுதியாச்சு. ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. அடுத்த கட்டம் என்னங்க மிஸ் போட போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த எக்ஸ் போட்டிங்கல்ல, அந்த எக்ஸினுடைய கூடுதல் போடணும். கூடுதல் அப்படிங்கிறதுக்கு கணக்கில் நம்ம ஒரு வாரம் சொல்லணும். இதுவும் சிக்மான்னு தான் சொல்லுவோம். இதுவும் சிக்மா தான், இதுவும் சிக்மா தான், இதுவும் சிக்மா தான். ஸோ சிக்மா எக்ஸ் ஈக்குவல் டு, அதாவது எக்ஸ் என்ற தரவுகளின் கூடுதல் எல்லாத்தையும் கூட்டிக்கலாம். 9 1 10, 7 3 10, 20, 6 4 10, 30. 30க்கு 0, மீதி 3. 1 3 3 2 3 6 3 9 4 3 12 14 16 18. ஸோ சிக்மா எக்ஸ் என்ன சமயம் வந்துக்குது நமக்கு? 180. இங்கே சைடில் போட்டுக்கோங்க. சராசரி சராசரி எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பை என். சிக்மா எக்ஸ் அப்படின்னு சொன்னால் எக்ஸ் என்ற தரவுகளின் கூடுதல் பை அதை எதால் வைக்கணும்? எண்ணிக்கையால் வகுக்கணும். அப்போ எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸு நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 180 பை எண்ணிக்கை. எத்தனை தரவு புள்ளிகள் இருக்குதுன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 தரவு புள்ளிகள். ஸோ பை 6. 180 6 சமபாகங்களாக பிரிக்கணும். ஸோ 1 6 3 18. இங்கே ஒரு 0 சேர்த்துக்கலாம். எக்ஸ் பார் ஈக்குவல் டு என்ன சாமி கிடச்சிச்சு? எனக்கு 30ன்னு கிடச்சிச்சு. ஸோ எக்ஸ் பார் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சிக்மா கண்டுபிடிக்கணும். எக்ஸ் பார்லேருந்து தான் நமக்கு சிக்மாவுக்கே நம்ம போக போகிறோம். இப்போ அடுத்த பாக்ஸ் என்ன போட போகிறோம்னா டின்னு போட போகிறோம். டி என்பது விளக்கம். டி என்பது விளக்கம். விளக்கம்னா அந்த தரவு புள்ளிக்கும் அந்த சராசரிக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. தரவு புள்ளிக்கும் சராசரிக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ தரவு புள்ளினான்னு சொல்லுவோம் எக்ஸு, சராசரினா சொல்லுவோம் எக்ஸ் பார். வித்தியாசம்னானது மைனஸ். இதுதான் விளக்கம். அப்போ என்ன பண்ண போகிறோம் சாமி? ஃபஸ்ட்டு எக்ஸ் தானே, எக்ஸ் அப்படியே போட்டுக்கோங்க. 33 37 29 31. இங்கே என்ன இருக்குது? மைனஸ் 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 மைனஸ். எக்ஸ் பார்னுடைய மதிப்பு நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 30. ஸோ 30 30 30 30 30 30 ஈக்குவல் டு இங்கே போட்டுக்கலாம். இப்போ சின்னதுலேருந்து பெருசாக கழி 24லேருந்து 30 போகாது. 30லேருந்து 24 போயிடும். 30 ரூபா வச்சுக்கிறீங்க. 24 ரூபா வாங்கி சாப்பிட்டீங்கன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 6 ரூபா. பெரியனுடைய குறி மைனஸ். எங்கே சின்ன எண்ணெய், இது பெரிய எண்ணெய். 26லேருந்து 30 கழிக்க முடியாது. 30லேருந்து 26 கழிச்சா மீதி 4. பெரியனுடைய குறி மைனஸ். 33 தான் பெருசு. 33லேருந்து 30 நீங்கினா 3. 37லேருந்து 30 நீங்கிச்சுன்னா 7.
29 சின்னது, 30 பெரியது. 29லேருந்து 30 நீங்காது. ஆனால் 30லேருந்து 29 நீங்கினா 1, பெரியனுடைய குறி மைனஸ். 31லேருந்து 30 நீங்கினா 1. நல்ல கன்சாமி. எப்பவுமே விளக்கங்களின் கூடுதல், விளக்கம்னா சொல்லுவோம் டின்னு சொல்லுவோம், கூடுதல்னா சொல்லுவோம் கணக்கில் சிக்மான்னு சொல்லுவோம். விளக்கங்களின் கூடுதல் எப்போதும் எப்படி தான் இருக்கும்? 0வாக இருக்கும். செக் பண்ணி பார்த்துடலாமா? -1 +1 கூட்டினா 0. 6 4 10, என்ன 10? -10. +3 +7 கூட்டினா +10. +10 -10 0. அப்போ எப்போதும் விளக்கங்களின் கூடுதலானது 0ஆக இருக்கும். விளக்கங்களின் கூடுதல் 1 வேர்டில் கூட கேட்பாங்க. விளக்கங்களின் கூடுதல் 0. விளக்கங்களின் கூடுதல் 0. அடுத்த பாக்ஸ் என்ன மிஸ் நம்ம போட போகிறோம்னு சொன்னால் வேறு ஒன்றும் இல்லை சாமி, டிஏ ஸ்கொயர் பண்ண போகிறோம். டி ஸ்கொயர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டி ஸ்கொயர்னு வந்துட்டாவே, ஸ்கொயர்னு இருந்தாவே, அடுக்கு ரெட்டப்படையாக இருந்தாவே இதில் எதுவும் தான் வராது, மைனஸ் வரவே வராது. இப்போ நமக்கு டீனுடைய மதிப்பு ஃபைனலாக என்ன கிடச்சிருக்கு? -6 -4 +3 +7 -1 +1. இப்போது 6 ஸ்கொயர் பண்ணணும். -6 ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் ஸ்கொயர் பண்ணனா தான் வரும், ப்ளஸ் அடுக்கு ரெட்டப்படியாக இருந்தால் ப்ளஸ் வரும். அப்போ 6 ஸ்கொயர் 36, 4 ஸ்கொயர் 16, 3 ஸ்கொயர் 9, 7 ஸ்கொயர் 49, 1 ஸ்கொயர் 1, 1 ஸ்கொயர் 1. ஏன்னா அடுக்கு ரெட்டப்படியாக இருந்தால் மைனஸாக இருந்தாலும் தான் வரப்போகுது, ப்ளஸ் தான் வரப்போகுது. இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம்? கூட்ட போகிறோம். அப்போ கூடுதலுக்கு என்ன சொல்லிக்கிறோம் நம்ம? சிக்மா. எதை கூட்ட போகிறோம்? டி ஸ்கொயரை கூட்ட போகிறோம். அப்போ சிக்மா டி ஸ்கொயர் = கூட்டிக்கலாமா? 49 கூட 1 கூட்டினா 50, 9 கூட 1 கூட்டினா 10, 50 ஒரு 10 60, 60 ஒரு 10 70, 70 10 100, 106 112, 112. இப்போ நம்ம சிக்மாவுக்கு போகிறோம். இங்கே போகலாமா? இல்லை இங்கே கூட போட்டுக்கோங்க. திட்ட விளக்கம். சிக்மானா சாமி திட்ட விளக்கம். இந்த சிக்மானா கூடுதல், இந்த சிக்மா அப்படின்னா திட்ட விளக்கம். திட்ட விளக்கம்னு போட்டாவே கண்ணை மூடின்னு ஈக்குவல் டு போட்டுனா போட்டணும், ஸ்கொயர் ரூட் போட்டணும். ஃபைனலாக நமக்கு என்ன கிடச்சிருக்கு? சிக்மா டி ஸ்கொயர். அந்த சிக்மா டி ஸ்கொயர் எதால் வகுக்கணும்? என்னால் வகுக்கணும். ஸோ சிக்மா = சிக்மா டி ஸ்கொயர் பை என் சிக்மா டி ஸ்கொயர் என்ன கிடச்சிக்குது? 112 பை என்னுடைய மதிப்பு. எண்ணிக்கை எத்தனை தரவு புள்ளிகள் இருக்குது? நம்ம ஏற்கனவே போட்டாச்சு 6 தரவு புள்ளிகள். 1 2 3 4 5 6. என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் வகுக்கலாம். ஓரார் 6, 11ல் ஒரு 6 இருக்குது, மீதி 5. இல்லைங்க தனியாக கூட போட்டு வகுத்துங்க. ஓரார் 6 வகுத்தல் என்பது தொடர் கழித்தலின் சுருக்கம். 11லேருந்து 6 நீங்கன்னா 5, இங்கே 2, 8 48, மீதி 52 48 நீங்கன்னா மீதி 4. இங்கே 0 சேர்த்துக்கலாம். 0 சேர்த்தா புள்ளி வச்சுக்கணும். 6 36. திருப்பியும் 40லேருந்து 36 கழிச்சுனா 4. திருப்பியும் 0 சேர்க்கணும், புள்ளி வைக்கணும், 2வது முறையாக போட்டுக்கலாம். திருப்பி நான் வரும் 6 36. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? 18 புள்ளி. இங்கே ஒரு ஸ்தானம் மட்டும் எடுத்துக்கலாம். 6 அதிகமாக இருக்குது, 1 அதிகமாக தானே பண்ணோம். இதை அழிச்சிட்டு 1 கூட்டிக்கணும். = 18 புள்ளி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18.6 6 7 பதிலாக 7 போட்டுக்கிறேன். ஓகே, அப்போது ஆன்சர் நமக்கு என்ன கிடச்சிதுமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18.7. 6 7 6 6 போயினே இருக்கும். நான் இதோட நிப்பாட்டிக்கிட்டால் போதும். இப்போது இதுக்கு ஸ்கொயர் ரூட் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 18.7க்கு ஸ்கொயர் ரூட்டு கண்டுபிடிக்கணும். போட்டுக்கலாம். 18.7 புள்ளி இருக்குது அப்படின்னு சொன்னாவே அதை 2 நம்பரை தான் பிரிச்சுன்னு வரும். ஏற்கனவே 2 நம்பர் தான் இருக்குது. 18ல் அடங்கக்கூடிய மிகப்பெரிய வர்க்கம் என்னதுன்னா 16. நாங்கனா 16. இங்கே என்ன போடுறோமோ அதே என்ன தான் அங்கே போடணும். நாங்கனா 16. ஓகே, 18லேருந்து 16 நீங்கன்னா மீதி 2. இங்கே என்ன இருக்குது சாமி? புள்ளி. அதனால் இந்த புள்ளி இங்கே வைக்கக்கூடாது, மேலே வச்சுக்கணும். 2 நம்பர் இறக்கணும். இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லைன்னா இருக்குதுன்னு அர்த்தம் 0 0 0 இருக்குதுன்னு அர்த்தம். ரைட்? இப்போது 7 அப்படியே இறக்குறோம். ஒரு நம்பர் இறக்கியாச்சு, இன்னொரு நம்பர் இறக்குனா 0 ஆகிடும். இப்போ எப்போ நான் 2 நம்பரை இறக்கணும், 2 நம்பரை இறக்கிட்டு ஈவை 2ஆல் பெருக்கணும். 4 ரன், இதை 2ஆல் பெருக்குங்க. 4 ரன் 8. புள்ளியெல்லாம் மறந்துடணும். இப்போ 2ஆல் பெருக்கியாச்சு. பெருக்கிட்டு இந்த நம்பர் என்ன பண்ணிடணும்? மறந்துடணும் சாமி. இப்போ இங்கே 8 தான் இருக்குது. இங்கே 270. 270 அப்படின்னு சொன்னால் 100 ரூபாயில் இது எந்த நம்பர் போட்டால் இங்கே அந்த 270க்குள்ளே வரணும். இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் அங்கே போடணும். இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் இங்கே போடணும். அப்போது 100 ரூபாயில் இது எந்த நம்பர் பக்கத்தில் போட்டாலும் 80 ரூபாய் கணக்கு தான். அப்போ எத்தனை 80 ரூபாய் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ 100 ரூபாயிலேயே ஒரு 80 ரூபாய், 200 ரூபாயில் 2 80, 300 ரூபாய் கிட்டத்தட்ட இருக்குது. 3 80 சும்மா போட்டு பார்க்கலாமா? 3 போட்டு பார்க்குறேன். 3 3 3
இங்கே என்ன நம்பர் போடணும் அதே நம்பர் இங்கே எடுத்து போடணும் சாமி. 3 3 9 3 8 24. ஸோ அதுக்குள்ளே வந்துச்சு. ரைட். இப்போ இது இரநூறுபாயிலேருந்து இரநூறுபா போயிடுச்சு. 70 ரூபாயிலேருந்து 50 ரூபா போயிடுச்சா கணக்கு வச்சுக்கலாமா? 49 ரூபா. 50 ரூபா போயிடுச்சுனா மீதி 20 ரூபா. 1 எக்ஸ்ட்ரா நான் கழிச்சிக்கிறேன். அப்போ 21. திருப்பி 2 நம்பர் இறக்கணும். 2 நம்பர் இறக்கி ஈவ 2ஆல் பெருக்கணும். அப்போ ஈவ 2ஆல் கடைசியிலேருந்து இங்கே வரணும். 3 2 6 4 2 8. இங்கே என்ன போட்டாலும் 800 ரூபா சில்லற தான் இது. அப்போ 2000 ரூபாயில் எத்தனை 8 ரூபா இருக்குதுன்னு 800 ரூபா இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம் நம்ம. 2 800 ரூபா இருக்குமா? 2 போட்டுக்கலாமா? ஸோ இந்த இடத்துல நான் 2 போட்டேன்னா இந்த இடத்துல என்ன பண்ணணும்? 2 போடணும். முன்னாடிக்கிறத என்ன பண்ணணும்? ஈவ 2ஆல் பெருக்கிட்டே இருக்கனவே மறந்தாச்சு. இப்போ 2 போட்டாச்சு. இப்போ புதுசாக எந்த நம்பர் போட்டுக்கணும் அதே நம்பர் தான் அங்கே எடுத்து பெருக்கணும் சாமி. 2 2 4 6 2 12 மீதி 1 8 2 16 16 1 17. இப்போ கழிக்கிறோம். இல்லைனா இதை அப்படியே விட்டுக்கலாம். 2 ஸ்தானமே போதும் நமக்கு. அப்போ ஆன்சர் இது எப்படி போகணும் சாமி? சிக்மா தோராய மதிப்பு. இந்த எஸ்ஸை கவுத்து போட்டு இங்கே ஒரு கீழே ஈக்குவல் போட்டோம்னா தோராய மதிப்பு எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். 4.32 4.32. இப்போ நம்ம எதுக்கு போக போகிறோம்? சிவிக்கு போவோம். அதாவது மாறுபாட்டு கெழுக்கு போக போகிறோம். தேர்ஃபோர் மாறுபாட்டு கெழு சிவி ஈக்குவல்னா சாமி நமக்கு ஃபார்முலா என்னது? சிவியோட ஃபார்முலா சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. இப்போ இங்கே பார்க்குறோம் சாமி. சிக்மானுடைய மதிப்பு என்னது? 4.32 பை எக்ஸ் பார்னுடைய மதிப்பு என்னது? 30 இன்ட்டு 100%. பர்சன்டேஜ் போடனாலும் பரவாயில்ல, அப்படியே விட்டுக்கலாம். எங்கள் பாரு சாமி, இந்த ஒரு முட்டைக்கு ஒரு முட்டை என்ன ஆயிடுச்சு? கேன்சல். ஏன்னா முழு எண் நடுவில் பெருக்கல் குறி ஒரு பின்ன என்னச்சுன்னா குறுக்க கேன்சல் பண்ணணும். இப்போ மீதி என்ன இருக்குது பாருங்கள். இப்போ என்ன பண்ணலாமா? இதை 3ஆல் கேன்சல் பண்ணிக்கலாமா? 1 3 1 3 மீதி 1 4 3 12 மீதி 1 4 3 12. நீங்கள் நேராக புள்ளி வச்சுக்கலாம். 1.44 இங்கே என்ன இருக்குது? இன்ட்டு 10%. இங்கே 1ஆல் அது கூட பெருக்கிற பாருங்க சாமி. 144 144 144. இங்கே ஒரு 0 சேர்க்குறோம். ஸோ ஒரு 0 சேர்த்த சாமி எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்தணும்? 1 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்தணும். 1 2. அப்போ ஆன்சர் என்ன சொல்லலாம்? 14.4. பின்னாடி 0 வந்தாலும் மதிப்பு இல்லை. ஸோ சிவி ஈக்குவல் டு 14.4. பர்சன்டேஜ் போட்டாலும் ஓகே, போடலனாலும் ஓகே. தேங்க்யூ. 41வது கணக்கு கடைசி பாடத்திலேருந்து நிகழ்தகவு கேட்பாங்க. 2 பகடைகள் ஒரு முறை உருட்டப்படுகின்றன. 2 பகடைகள் ஒரு முறை உருட்டப்படுகின்றன. முதல் பகடையில் முகமதிப்பு இரட்டைப்படை எண் அல்லது முகமதிப்புகளின் கூடுதல் 8ஆக கிடைப்பதற்கான நிகழ்தகவை காண்க. முதல் பகடையில் முகமதிப்பு இரட்டைப்படை எண் அல்லது முகமதிப்புகளின் கூடுதல்னா 2 பகடைகளுமே சேர்த்து கூடுதல் 8ஆக கிடைப்பதற்கான நிகழ்தகவை காண்க. ஃபஸ்ட்டு நம்ம 2 பகடைகள் உருட்டப்படும் பொழுது கூறுவெளியை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 2 பகடைகள் உருட்டப்படும் போது கூறுவெளி நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 2 பகடைகள் உருட்டப்படும் பொழுது கூறுவெளின்னா சொல்லுவோம், ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ போட்டுக்கலாம். கணம் போட்டு போடுறோம். முதல் பகடையில் 1, ரெண்டாவது பகடையில் 1 1, 1 1, 2 1, 3 1 4 அடுத்து 1 5 1 6. அதே மாதிரி 2 1 2 2 2 3 2 4 2 5 2 6 3 1 3 2 3 3 3 4 3 5 3 6 4 1 4 2 4 3 4 4 4 5 4 6 5 1 5 2 5 3 5 4 5 5 5 6. அடுத்தது 6 1 6 2 6 3
6 4 6 5 6 6. ஏம்மா இது 6 வரைக்கும் தான் போட்டிருக்கோன்னா, ஒரு பகடையில் எத்தனை பக்கம் இருக்கும்? 6 பக்கம். கனசதுரத்தில் இருக்கும். ஒரு பகடையில் 6 பக்கம் இருக்கும். ஸோ முதல் பகடையில் 1 2 3 போட்டு 6 பக்கம் வரைக்கும் போட்டிருக்கோம். 6. இரண்டாவது பகடையில் 6 வரைக்கும் போயிடுச்சு. உருட்டு போடும்போது இதில் 1 விழுந்தால் அதில் 1 விழலாம், இதில் 1 விழும்போது அதில் 2 விழலாம், 1 விழும்போது 3 விழலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும். அதனால தான் இந்த கூறு வேலையை நம்ம இந்த கணங்கள் வடிவில் எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ என்ன பார்க்க போகிறோம்ப்பா, நம்பர் ஆஃப் எஸ், எண்ணிக்கை. இந்த ஜோடியினுடைய எண்ணிக்கை எத்தனை ஜோடி இருக்குன்னு பார்க்கலாமா? ஒரு வரிசையில் 6 இருக்குது. 1 6 2 12 3 18 4 24 5 30 6 36. அப்போ 2 பகடைகள் உருட்டப்படும் பொழுது கூறுவெளினா சாமி 36. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 1 2 போட்டு கேட்கல, இது அப்படியே கேட்டிருக்காங்க. முதல் பகடையில் முகமதிப்பு இரட்டைப்படை எண். அப்படின்னா எழுத போகிறோம், முதல் பகடையில் முகமதிப்பு இரட்டைப்படை எண்ணாக, இரட்டைப்படை எண் கிடைப்பதற்கான நிகழ்வு. அந்த நிகழ்ச்சியை நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம்? ஏன்னு எடுத்துக்கிறோம். ஓகே சாமி, ஏங்க. அப்போ ஏ ஈக்குவல் டு முதல் பகடையில் இரட்டைப்படை எண். ஃபஸ்ட்டு வர நம்பர் இரட்டைப்படை என்னது? ஜோடி இருக்கிற நம்பர். அப்போ ஜோடி இருக்கிற நம்பர் எது? 2 4 6. அவ்வளோதான் ஜோடி இருக்கிற நம்பர். அப்போ 2,1 2,2 இந்த வரிசை ஃபுல்லாக எழுதணுமா? அப்புறம் இந்த வரிசை ஃபுல்லாக எழுதணுமா? அப்புறம் இந்த வரிசை ஃபுல்லாக எழுதணும். எழுதலாமா? 2,1 2,2 2,3 2,4 2,5 2,6 4,1 4,2 4,3 4,4 4,5 4,6. அடுத்தது 6,1 6,2 6,3 6,4 6,5 6,6. ரைட். இப்போ நம்பர் ஆஃப் ஏ, இந்த ஜோடிகளுடைய எண்ணிக்கை சொல்லிடலாமா? 1 6 2 12 3 18. ஸோ 18 இருக்குது. தேர்ஃபோர் நிகழ்தகவு, நிகழ்ச்சியை நம்ம போட்டோம். நிகழ்தகவு அப்படின்னு என்ன சொல்லுவோம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ என்ற நிகழ்ச்சியின் நிகழ்தகவு. ஃபார்முலா என்னது? அப்படி இல்லை, மொத்தம் எத்தனை இருக்கும்? 36. 36 எத்தனை வரலாம்? 18. அவ்வளோதான். அப்போ ஃபார்முலா வேணால் போட்டுக்கோங்க, என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏ எவ்வளோன்னு கிடச்சிருக்கு? 18. என் ஆஃப் எஸ் எவ்வளோ? 36. அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது பாருங்கள், அல்லதுன்னு ஒரு வார்த்தை கொடுத்துறாங்க. இப்போ அல்லதுன்னு சொன்னாவே நமக்கு இன்னொன்று ஞாபகத்து வரணும், அது அப்புறமா சொல்கிறேன். முகமதிப்புகளின் கூடுதல் 8ஆக கிடைப்பதற்கான நிகழ்தகவு. முகமதிப்புகளின் கூடுதல் அப்படின்னு சொன்னால் இந்த விழுது இல்லை, அது இதையும் கூட்டினா 8 வரணும். இந்த நம்பரையும் இந்த நம்பரையும், முதல் பகடையில் விழுந்த நம்பரையும் ரெண்டாவது பகடையில் விழுந்த நம்பரையும் கூட்டினா எத்தனை வரணும்? 8. அது மாதிரி எதெல்லாம் 8 வருதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். 1ல் கடைசி நம்பரே 1,6. 1 6 கூட்டினா 7 தான் வருது. அப்போ இதை விட்டலாம். அப்போ 2க்கு 6 தான் வரணும். 2 6 கூட்டினா 8. அப்படி எங்கே பாருங்கள், 3 5 கூட்டினா 8, 4 4 கூட்டினா 8, 5 3 கூட்டினா 8. ஸோ அந்த வரிசை ஃபுல்லாக அப்படியே வருமா பாருங்கள். ஓகே, இதை எடுத்து எழுதிக்கலாமா? அப்போ நம்ம எழுதும்போது எப்படி எழுதணும்? முகமதிப்புகளின் கூடுதல் 8ஆக கிடைப்பதற்கான நிகழ்வு. முகமதிப்புகளின் கூடுதல் 8ஆக கிடைப்பதற்கான நிகழ்வு. இந்த நிகழ்வு என்ன எடுத்துக்கலாம்? பின்னு எடுத்துக்கலாமா? பி என்க. அப்போ பி ஈக்குவல் டு லைனாக போட்டோம்ல, எதாவது கூட்டினா 8 வரும்னு சொல்லிட்டு போட்டோம்ல. 2 6 3 5 4 4 5 3 6 2. 2,6னாவே 6,2 வந்துடும். அடுத்து 3,5 2,6 3,5 இந்த வரிசையில் 4,4 இதில் 5,3 அப்புறம் 6,2 6,2 6 6,2 3,5 5,3 4,4 ஒரே முறை தான். இப்போ என் ஆஃப் பி, என்னைக்கு எத்தனை ஜோடி இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5. தேர்ஃபோர் பி ஆஃப் பி ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் நிகழ்தகவு என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் பி எத்தனை சாமி? 5 பை எதில் 5? 36ல் அந்த 5 ஜோடி எடுத்திருக்கோம். ஸோ 36. ஓகேவா? இப்போ அடுத்தது அல்லதுன்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்காங்கம்மா. அல்லதுன்னு கேட்டால் என்ன பண்ணணும்னா, மற்றும்னு ஒரு வார்த்தை கேட்டால் வெட்டுன்னு போடுங்க.
அல்லதுன்னு கேட்டால் இதுக்கும் இதுக்கும் பொதுவாக என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இதிலிருந்து அல்லதுன்னு கேட்டால் சேர்ப்புன்னு அர்த்தம், மற்றும்னா வெட்டுன்னு அர்த்தம். அப்போது நமக்கு இப்போ என்ன கேட்குறாங்க, வெட்டு கேட்குறாங்களா சேர்ப்பு கேட்குறாங்களா? அல்லதுன்னு போட்டால் என்ன அர்த்தம்? சேர்ப்பு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வெட்டு கண்டுபிடிக்கணும். வெட்டுனா என்னது? பொதுவானது. இப்போ ஏ என்ற நிகழ்வுக்கும் பி என்ற நிகழ்வுக்கும் பொதுவானது என்னன்னு பார்க்கணும். ஏ என்ற நிகழ்வில் உள்ளது எந்த ஜோடியாவது இதில் இருந்துச்சுன்னா அதை விட்டுணும். அதை மட்டும் எடுத்து எழுதலாமா? பார்க்கலாம். 2,1 இல்லை, 2,6 இருக்க பாருங்கள். 2,6 2,6 அதுக்கப்புறம் 4,4 4,4 அதுக்கப்புறம் 6,2 6,2. அப்போ எத்தனை ஜோடி சாமி பொதுவாக இருக்குது? ஏன்னா முதல்ல இருக்கிறது என்னன்னு சொல்லிட்டாங்க. அங்கே முதல் பகடையில் இரட்டைப்படையன் தான் கொடுத்தாங்க. அப்போ முதல் பகடையில் இரட்டைப்படையன் எது வந்துக்குது? 2 4 6. அப்போ அந்த 3 எடுத்து எழுதலாம். 2,6 4,4 6,2. This implies n of a வெட்டு b equal to n ஆஃப்னா எண்ணிக்கை, எத்தனை ஜோடி இருக்குது? 3 ஜோடி இருக்குது. இப்போ இதில் p of a வெட்டு b என்ன சாமி? ப்ராபபிலிட்டி. n of a வெட்டு b by n of s. மொத்தம் எத்தனை? 3. மொத்தத்தில் எத்தனை இருக்குது? 36ல் 3. n of s கூறுவெளி. ஓகேவா? அவங்க என்ன கேட்குறாங்க? முதல் பகடையில் முகமதிப்பு இரட்டைப்படை எண், அது வந்து ஏன்னு எடுத்துட்டோமா? அப்போது ஏ. அல்லதுன்னு என்ன பண்ணோம்? சேர்ப்பு. முகமதிப்புகளின் கூடுதல் 8ஆக கிடைப்பதற்கான நிகழ்தகவுன்னு எடுத்துக்கிட்டோம், பின்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ ஏ சேர்ப்பு பின்னு கேட்டிருக்காங்க. நிகழ்தகவுன்னா பி. ஓகே, அப்போ பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி. என்ன கேட்டிருக்காங்க? பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி. அவங்க கேட்டிருக்கிறது நிகழ்தகவுன்னா பின்னு போடுறோம் சாமி. அல்லதுன்னு கேட்டிருந்தா சேர்ப்பு எது? ஏ பி. அப்போ என்ன போட ஃபார்முலா? ஏவையும் பியையும் சேர்க்கணும் தான். ஏவையும் பியும் சேர்க்கணும்னா ப்ளஸ் தானே. ஆனால் பொதுவாக இருக்கிறது என்ன பண்ணிக்கணும்? கழிச்சிக்கணும். அப்போ பொதுவுன்னா என்னது? மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி. ஓகேவா? ஏ சேர்ப்பு பி. அல்லதுன்னா சேர்ப்பு போட்டுக்கோங்க சாமி, மற்றும் அப்படின்னா வெட்டு போட்டுக்கோங்க. இப்போ பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு, அல்லதுன்னு கேட்டாங்க, பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு, சேர்ப்புனா என்ன பண்ணணும்? கூட்டிக்கணும். ஏவையும் பிஐயும் சேர்த்துக்கிட்டாச்சு. ஆனால் பொதுவாகிறது என்ன பண்ணிடணும்? கழிச்சிடணும். இப்போ நம்ம பி ஆஃப் ஏ ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அந்த பக்கத்தில் இருக்குது, நாங்கள் தனியாக எடுத்து எழுதிட்டோம்ப்பா. பி ஆஃப் என்னது? 36ல் 18 ப்ளஸ் பி ஆஃப் பி எவ்வளோ கிடச்சிச்சு? 36ல் 5 மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி எவ்வளோ இருந்துச்சு? 36ல் 3 ஜோடி, 36ல் 18 ஜோடி, 36 ஜோடியில் 18 ஜோடி, 36 ஜோடி 5 ஜோடி, 36 ஜோடியில் 3 ஜோடி. இப்போது பின்ன எண்களாக இருக்குது, நடுவில் கூட்டலும் கழித்தல் இருக்குது. அது மாதிரி இருந்துச்சுன்னா கீழே பகுதிகளை பார்க்கணும். கீழே பகுதிகள் எல்லாம் சமமாக இருக்குது. அப்போ எத்தனை முறை வந்தாலும் ஒரே முறை போடணும். இங்கே மேலே என்ன இருக்குது? 18 ப்ளஸ்ஸு 5, இங்கே மைனஸ்ஸு 3. 5லேருந்து 3 கழிச்சா எத்தனை வரும்? 2 பை 36. 18 கூட 2 கூட்டினா எவ்வளோ? 20 பை 36. 4ஆம் வாய்ப்பாடு சொல்லாமா? 9 நாங்க 36, 5 நாங்க 20. ஸோ 5 பை 9. பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு 5 பை 9. அவ்வளோதான் சாமி. 42வது கணக்கு கம்பல்சரி கொஸ்டின்மா. 7 + 7 7 + 7 7 + எக்ஸட்ரா என்ற தொடர் வரிசையின் n உறுப்புகளின் கூடுதல் காண்க. இப்படி வந்துட்டாவே நமக்கு கொடுக்குற கொஸ்டின் எல்லாமே 5 5ன்னு வரும்லாம், 6 6ன்னு வரும்லாம், இல்லை சேம் நம்பராக வரும். இது மாதிரி வந்தாவே ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம இதை சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்ட சீரீஸ் அப்படியே எடுத்து எழுதுங்க. ப்ளஸ் எக்ஸட்ரா n உறுப்புகளின் கூடுதல் காண்க. அப்போ நான் எத்தனை உறுப்புகள் வரைக்கும்? n உறுப்புகள் வரை. n உறுப்புகள் வரை. ஓகே, அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொன்னால், எல்லாத்துலேயும் பொதுவாக என்ன நம்பர் இருக்குது பாருங்கள்? 7. வெளியே எடுத்துருங்க. 7 7 7 7 7 7 7 7 7 7. அவ்வளோதான் n உறுப்புகள் வரை. நல்லா தெரிஞ்சுக்கங்க சாமி. பொதுவாக அப்படின்னு சொன்னாவே எடுத்துகிட்டு ப்ராக்கெட் போட்டணும், அவ்வளோதான். இப்போ அடுத்தது மிஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இது ஒரு தொடர் வரிசையை மாற்றணும். கூட்டு தொடர் வரிசையாக மாற்றணும், அல்லது பெருக்கு தொடர் வரிசை. இது மாதிரி சீரிஸ் வந்துச்சுன்னா அது கூட்டு தொடர் வரிசை வராது, பெருக்கு தொடர் வரிசை தான் வரும். அதனால் பெருக்கு தொடர் வரிசையாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் 10 100 1000 அது மாதிரி போடணும். அப்போ முதல் நம்பர் 10 வரணும் அப்படின்னா இது எதால் பெருக்கணும்? 10ஆல் பெருக்கணும். அப்போ டேரெக்டாக 10ஆல் பெருக்கிட முடியுமான்னா 10ஆல் பெருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக எதால் பெருக்கணும் அப்படின்னு சொன்னால் 9ஆல் பெருக்கணும். அப்போ 9ஆல் பெருக்குனா மதிப்பு மாறாமல் வரணும். என்ன பண்ணணும்? 9ஆல் வகுக்கணும். அப்போ 9ஆல் பெருக்கி 9ஆல் வகுக்கணும். எந்த நம்பர் வந்தாலும் இதே தான். 1 + 11 + 11 11 + எக்ஸட்ரா n
உறுப்புகள் வரை. அடுத்தது இப்போ என்ன பண்ணுறோம், இந்த வகுக்கிறது மட்டும் இங்கே வச்சுக்கலாம் சாமி. 7 இன்ட்டு வகுத்தை மட்டும் இந்த 9 எடுத்து உள்ளே பெருக்கலாம். இந்த 9 எடுத்து எல்லாத்தையும் பெருக்க போகிறோம். ஓர் 9 9, ஓர் 9 9, ஓர் 9 9 ப்ளஸ் ஓர் 9 9, ஓர் 9 9, ஓர் 9. அதாவது இங்கே என்ன நம்பர் கொடுத்தாலும் இதை 9 9 மாற்றணும். அப்போ 9ஆல் பெருக்கணும், 9ஆல் பெருக்கணும்னா 9ஆல் வகுக்கணும். அப்போ இங்கே 9 வரணும் அப்படின்னா அந்த 7 என்ன பண்ணிடணும், தூக்கணும். விஷயம் அதுதான். அப்போ உள்ள நம்பர் எல்லாமே 9999 சொல்லணும் வரும். n உறுப்புகள் வரை. அடுத்தது இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 7/9. இப்போ நம்ம என்ன சொன்ன முதல் நம்பர் என்ன வரணும், 10 வரணும். அப்போ 10க்கும் இதுக்கு என்ன சம்மந்தம், 10லேருந்து 1 கழிச்சா 9 ப்ளஸ்ஸு, ஏன்னா 2 டேர்மாக இருக்குது, ப்ராக்கெட் போட்டுறோம். அடுத்தது 100லேருந்து 1 கழிச்சா 99, 1000லேருந்து 1 கழிச்சா 999 ப்ளஸ் எக்ஸட்ரா n உறுப்புகள் வரை. ஓகே சாமி. இப்போ அடுத்தது 7/9 இன்ட்டு ஃபஸ்ட்டு அந்த 10 தனியாக பிரிச்சுக்க போகிறோம். அப்போ -1 தனியாக பிரிக்க போகிறோம். n உறுப்புகள் வரை 10 ப்ளஸ்ஸு 100 ப்ளஸ்ஸு 1000 ப்ளஸ்ஸு எக்ஸட்ரா n உறுப்புகள் வரை. ஓகேவா? மைனஸ் 1 -1 -1. அப்போ -1 இன்ட்டு n -n, ஒரு n அவ்வளோதான், -n. அடுத்தது இப்போ பார் சாமி, இது பெருக்கு தொடர் வரிசையாக வந்துச்சு. அப்போ பெருக்கு தொடர் வரிசைனா இந்த இரண்டாவது எண்ணை 1வது எண்ணால் வகுக்கணும். 100 10ஆல் வகுத்தா என்ன தான் வரும், ஒரு 0 கேன்சல் ஆச்சா, மீதி 10. இங்கே பாருங்கள், இந்த நம்பரை இதால் வகுக்கணும். அப்போ இது இருந்துச்சா 2 0 கேன்சல், ஆன்சரு 10. அப்போ முதல்ல இருக்கிறது என்ன தொடர் வரிசையாக அமைஞ்சிச்சு, நமக்கு பெருக்கு தொடர் வரிசையாக அமைஞ்சிச்சு. இப்போ நல்லா கவனி சாமி, இந்த 7/9 ஆனது இந்த டேர்முக்கு சொந்தம், இந்த -nக்கும் சொந்தம். ஓகே. இப்போ 7/9 இது பெருக்கு தொடர் வரிசை. அப்போ பெருக்கு தொடர் வரிசை ஃபார்முலா SN = கூடுதல் தானே, ப்ளஸ் தானே இருக்குது, a × r⁻n - 1/r-1. ஓகே. a × r⁻n, ஏனுடைய மதிப்பு என்னது, முதல் உறுப்பு. ஏனா முதல் உறுப்பு, a என்பது முதல் உறுப்பு. a = 10. r = என்னது, ரெண்டாவது உறுப்பை முதல் உறுப்பால் வகுக்கணும். அப்போ 100/10, ஒரு முட்டை கேன்சல் ஆகிடுச்சு. 10 1ஆல் வகுத்தா 10 தான் வரும். அப்போ r = 10. இதில் அப்ளை பண்ணலாமா, SN n உறுப்புகள் வரை கூடுதல். சம்முன்னா எஸ்ன்னா சம்முன்னா கூடுதல், கணக்கு கிடையாது. இப்போது ஃபார்முலா போட்டுக்கலாமா, a × 10 × r⁻n, rனுடைய மதிப்பு 10 ⁻n -1/r-1. rனுடைய மதிப்பு என்னது, 10 -1. நல்லா கவனமாக போடணும் சாமி. இந்த -1 இங்கே இருக்கணும், எண்ணுக்கு பக்கத்தில் இங்கே போட்டால் தப்பாக போயிடும். ஓகே. மைனஸ் இந்த எண். ஓகேவாம்மா? இப்போது 7/9 இன்ட்டு 10 × 10n - 1/10லேருந்து 1 கழிச்சா 9 -n. This implies, நல்லா பாருங்கள் சாமி, இந்த 7/9 ஆனது இந்த டேர்முக்கு சொந்தம், இதுக்கு சொந்தம், தனித்தனியாக பிரித்து எழுத போகிறோம். 7/10 இன்ட்டு 10n - 1/9 81 மைனஸ் இந்த 7/9 n கூட பெருக்கிறோம். 7 × n 7n/9, 7n/9. அவ்வளோதான் சாமி, ஆன்சர் முடிஞ்சிச்சு. இப்போ ஒரு வேளை இங்கே 5 இருந்துச்சுன்னா என்ன வந்திருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா, அவ்வளோதான். அங்கே பாருங்கள், 5 இருந்தால் 50 × 10n - 1/81 மைனஸ் 5n/9. 8 இருந்துச்சுன்னா 80/81, இங்கே 8, அவ்வளோதான். அடுத்து 4 இருந்துச்சுன்னா இங்கே 4ன்னா 40/81, இங்கே அது அப்படியே தான் வரப்போகுது. இங்கே 4n/9. ஓகே சாமி, இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பொதுவானதை வெளியே எடுத்துடுங்க. பொதுவான வெளியே எடுத்துகிட்டு அதை 9ஆல் பெருக்கி 9ஆல் வகுங்க. அதுக்கப்புறம் வகுக்கிறது மட்டும் வச்சுங்க. பெருக்கிற 9 வந்து 10லேருந்து 1 போனால் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. 10 டேர்ம் தனியாக எழுதுங்க. 1 டேர்ம் தனியாக எழுதிட்டிங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். 5 மார்க் கொஸ்டின் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணியாச்சு சாமி. தேங்க்யூ.